Hi students, welcome to Chem-Free tutorial. In this video, let's see class 4 mathematics chapter 8 and 4-8. Okay, weight அப்படின்னு பார்க்கும்போது அதாவது சாலிட் பொருட்களை எப்படி நம்ம எடை போடுறது அப்படின்றத பத்தியும், போரிட் அப்படின்னு பார்க்கும்போது லிக்விட் பொருட்களை எப்படி நம்ம எடை போடுறது அப்படின்றத பத்தியும் இந்த டாபிக்ல வெயிட் அண்ட் போரிட் ஓகே எடை போடுதல் மற்றும் ஊற்றுதல் அப்படின்ற பொருட்கள் அப்படின்றத பத்தி இந்த டாபிக்ல படிக்க போறோம். In grade 3, we learned about measuring weight and capacity. In grade 3, எதை பத்தி படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது measuring weight and capacity already grade 3 இந்த சாப்டர் பத்தி படிச்சிருக்கோம். அதோட கண்டினியூஷனா grade 4 நம்ம படிக்க போறோம். Do you remember that 1 kilogram salt packed and 1 liter bottle? Okay, do you remember? நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அது ஓகே, இது salt packetல என்ன இருக்கும்? மேல 1 kilogram அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி வாட்டர் பாட்டில் மேல 1 லிட்டர் அப்படின்றது எழுதி இருக்கும். Let us learn some more about measuring weight and capacity. ஓகே, இத பத்தி நம்ம டீடைல்ல இந்த லெசனை படிக்கலாம். Look at the pictures given and write the names of the animals from the heaviest to the lightest. Okay, look at the pictures given. இங்க சில பிக்சர் கொடுத்திருக்காங்க. இங்க சில பிக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க பாத்திருக்கோம் என்ன கொடுத்திருக்காங்க? எலிஃபென்ட் இருக்கு, ஜிராஃப் இருக்கு, டாக் இருக்கு, ஸ்குரில் இருக்கு, ஆண்ட் இருக்கு. ஓகே, மொத்தமா 5 பிக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. Look at the pictures given and write the names of the animals from the heaviest to the lightest. ஓகே, ஹெவியஸ்ட் அப்படின்னா வெயிட் அதிகமா இருக்கிற அனிமல்ல இருந்து லைட்டா லேசா இருக்கிற வெயிட் கம்மியா இருக்கிற அனிமல்ஸ் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? நேம்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. அந்த பிக்சரை பார்த்து நேம்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. இந்த பிக்சர்ல வெயிட் அதிகமானது ஹெவியஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எலிஃபென்ட். அப்ப ஃபர்ஸ்ட் எதை எழுதலாம் நம்ம? எலிஃபென்ட் அப்படின்னு எழுதலாம். செகண்ட் எது வரும்? ஜிராஃப். செகண்ட் என்ன வரும் நம்மளுக்கு? ஜிராஃப் வரும். ஓகே, செகண்ட் அனிமல் பார்க்கும்போது தட் இஸ் ஜிராஃப் வருது. தேர்ட் ஒன் என்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது டாக். ஓகே, தேர்ட் ஒன் இஸ் டாக். ஃபோர்த் ஒன் இஸ் ஸ்குரில். அண்ட் ஃபிஃப்த் ஒன் லாஸ்ட் ஒன் இஸ் என்ன வருது? ஆண்ட் வருது. அப்ப என்ன வருது? ஃப்ரம் ஹெவியஸ்ட் டு த லைட்டஸ்ட் அப்படின்னு எழுதலாம். ஓகே, எலிஃபென்ட், ஜிராஃப், டாக், ஸ்குரில், ஆண்ட். Next, write the name of the heaviest object in your home. How did you know? Second question. Write the name of the heaviest object. உங்க வீட்லயே கனமான பொருட்கள் எது உங்க வீட்ல இருக்கு? ஓகே, ஹெவியானதுன்னா கனமானது. How did you know? உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஹெவியஸ்ட் ஆப்ஜெக்ட்னு பார்க்கும்போது என்ன வரும்? டேபிள் அப்படின்னு எழுதலாம். டேபிள் எழுதலாம். அதே மாதிரி கட்டில் எழுதலாம். ஓகே, கட்டில் நல்லா வெயிட்டா இருக்கும். டோர் நல்லா வெயிட்டா இருக்கும். ஓகே, டோர் எழுதலாம். அதே மாதிரி டெஸ்க் எழுதலாம். ஓகே, டெஸ்க். ஓகே, இதெல்லாம் என்ன வரணும்? இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹெவியஸ்ட் ஆப்ஜெக்ட். ஹவு டு யூ நோ அப்படின்னு கேட்கறாங்க. ஹவு டு யூ நோ என்ன சொல்லலாம்? இட் இஸ் வெரி ஹெவி. இட் இஸ் வெரி ஹெவி அண்ட் பிக். It is very big and heavy னு எழுதலாம். இல்லனா it is very heavy and big. Do you carry your school bag with ease or with some effort? ஓகே, நீங்க உங்க ஸ்கூலுக்கு கொண்டு போற பேக் உங்களுக்கு ஈஸியா இருக்கா? அப்படி இல்லனா கொஞ்சம் ட்ரை பண்ணி கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் நீங்க தூக்கிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதுன்னு சொல்லலாம் நம்ம? I carry my school bag. I carry my school bag with some effort. ஓகே, நான் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் என்னால தூக்கிட்டு போக முடியுது. ஏன்னா நிறைய புக்ஸ் கொண்டு போக வேண்டியதா இருக்கு இல்லையா? அதால ஐ கேரி மை ஸ்கூல் பேக் வித் சம் எஃபர்ட். ஈஸியா என்னால தூக்கிட்டு போக முடியல, கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் என்னால தூக்கிட்டு போக முடியுது. ரைட் த நேம் ஆஃப் த ஹெவியஸ்ட் புக் இன் யுவர் பேக். ஹவு டிட் யூ நோ? ஓகே, ரைட் த நேம் ஆஃப் த ஹெவியஸ்ட் புக் இன் யுவர் பேக். உன்னோட பேக்ல எது வந்து நல்லா வெயிட்டா இருக்கிற புக் எதுன்னு? 2 புக் சொல்லலாம். சயின்ஸ் புக், அதர்வைஸ் என்னன்னு சொல்லலாம்? மேத்ஸ் புக். இப்ப சயின்ஸ் புக் நான் எழுதுறேன். ஓகே, சயின்ஸ் புக். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் படிக்க வேண்டியதா இருக்கும் இல்லையா? அதில் என்னன்னு சொல்ல நம்ம? சயின்ஸ் புக் இட் இஸ் ஹெவியஸ்ட் பேக் இன் தட் இஸ் ஹெவியஸ்ட் புக் இன் மை பேக் அப்படின்னு எழுதலாம். ஒய் அப்படின்னு சொல்லும்போது பிகாஸ் இட் இஸ் திக். பிகாஸ் இட் இஸ் திக் அண்ட் ஹெவி. அந்த புக் எப்படி இருக்கும்? திக்கா இருக்கும். அதே மாதிரி என்னவா இருக்கும்? தூக்குறதுக்கு ஹெவியா இருக்கும் அப்படின்னு எழுதலாம். வாட் இஸ் யுவர் வெயிட்? ஹவு டிட் யூ நோ? ஓகே, மை வெயிட் இஸ். உன்னோட வெயிட் நீ வெயிட் பண்ணி போடலாம். மை வெயிட் இஸ் டேஷ். உன்னோட வெயிட் இங்க எழுதணும். ஓகே, மை வெயிட் இஸ் டேஷ். யூ வாண்ட் டு மென்ஷன் யுவர் வெயிட். எப்படி உனக்கு தெரியும்? ஹவு டிட் யூ நோ அப்படின்னு பார்க்கும்போது ஐ நியூ. எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது ஐ நியூ இட் by checking. நான் என்ன பண்ணுவேன்? வெயிட் பண்ண நம்மளோட வெயிட் தெரியணும்னா என்ன பண்ணுவோம்? weighing machine நினைப்போம் இல்லையா? I knew it by checking on a weighing machine. weighing machineல நான் என்ன பண்ண? என்னோட வெயிட்டை தெரிஞ்சுக்கிட்டேன். weighing machine.
நெக்ஸ்ட் ஃபன் அட் வெஜிடபிள் மார்க்கெட். ஃபன் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், வேடிக்கை. வெஜிடபிள் மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு சொல்லலாம், காய்கறி சந்தை. அதுதான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, காய்கறி சந்தை தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம வெஜிடபிள், தட் இஸ் ஃபன் அப்படின்னு சொல்லுவோம். வேடிக்கையான என்னன்னு சொல்லுவோம், காய்கறி சந்தை. ரீட்டா அண்ட் ஷப்னம் went to the market to buy some fruits and vegetables. ரீட்டாவும் ஷப்னமும் என்ன பண்ணாங்க, ரெண்டு பேரும் காய்கறி மார்க்கெட்டுக்கு போறாங்க, காய்கறி சந்தைக்கு போறாங்க. எதுக்காக போவோம் நம்ம, ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் காய்கறி பழங்கள்லாம் வாங்குறதுக்காக போறாங்க. தே saw the vegetable seller weighing vegetables. அங்க பாக்குறாங்க, வெஜிடபிள் செல்லர்னா யாரு, காய்கறி விற்கிறவர். இவர் தான், இந்த அங்கிள் தான் என்னன்னு சொல்லுவோம், வெஜிடபிள் செல்லர் சொல்லுவோம். அவர் என்ன பண்ணிருக்காரு, weighing vegetables, வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எடை போட்டிருக்கிறத பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னாருன்னா, வெயிங் மிஷினை வச்சு சென்டர்ல இந்த இது இருக்கு, ரீடிங் இருக்கு. இந்த லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கு, ஒரு பம்ப்கின் வைக்கிறாரு. ரைட் சைட்ல ஒரு 1 kg அளவுள்ள என்ன இருக்காரு, ஒரு மெஷர்மெண்ட்டை வைக்கிறாரு. ஓகே, இந்த சைடு என்ன பண்றாருன்னா, அந்த பம்ப்கினை கட் பண்ணி 2 ஆஃபா வைக்கிறாரு. செகண்ட் பிக்சர்ல 2 ஆஃப் பம்ப்கின் வைக்கிறாரு. தேர்ட் ஒன்ல ஒரு பம்ப்கினை வச்சும்போது ரெண்டாவதுல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. வாட் டு யூ திங்க் வில் பி த வெயிட் ஆஃப் பம்ப்கின்? இதுல ஆஃப் பம்ப்கினோட வெயிட் எவ்வளவுன்னு சொல்றாங்க. ஃபுல் பம்ப்கினோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ், ஒரு ஃபுல் பம்ப்கினோட வெயிட் வந்து எவ்வளவுன்னு சொல்றோம், 1 kg. அப்ப ஆஃப் பம்ப்கினோட வெயிட் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இப்ப ஆஃப் ஃபுல் பம்ப்கின் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் என்னன்னு சொல்லுவோம், 1/2 kg. ஆஃப் அப்படின்னு வரும்போது எவ்வளவு வரும், 1/2 kg. அதர்வைஸ் 500 கிராம். அப்ப ஃபுல் பம்ப்கின் வந்து 1 kgனா ஆஃப் பம்ப்கின் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது half kg அப்படின்னு சொல்லலாம். அப்ப இங்க என்ன எழுதுவோம், 1/2 kg. 1/2 kg. இப்ப இங்க கீழே எப்படி எழுதலாம், அப்படியே half kg 1 kg அப்படின்னு சொல்றது எவ்வளவுன்னு சொல்லுவோம், that is 500 gram plus 500 gram equal to என்னன்னு சொல்லுவோம், 1 kg or 1000 gram. ஓகே, 1 kgன்றது 1000 gram. ஓகே, 1000 gram is equal to 1 kg. 1000 gram 1 kg. அப்ப இது என்னன்னு சொல்லுவோம், 500 grams plus 500 grams equal to எவ்வளவு சொல்லலாம், 1 kg. இப்ப இங்க என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்க்கும்போது, full pumpkin is equal to 1 kg. half pumpkin எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது that is 1/2 அப்படின்னு வரும்போது எவ்வளவு வரும், 500 grams or 1/2 kg or 500 grams. கிராம்ல சொல்லும்போது 500, அதே மாதிரி கேஜில சொல்லும்போது half kg அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் ஒன், let us do அப்படின்ற டாபிக்ல estimate the weight of following, put a tick mark in the appropriate cell, try to verify your guess is correct by using the weighing balance. ஓகே, இங்க என்ன சொல்லிருக்காங்க, estimate the weight of the following. சில திங்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ஜஸ்ட் ஒரு அசம்ஷன்ல எஸ்டிமேஷனா தோராயமான அதோட மதிப்பு என்னவா இருக்கும், அதே மாதிரி ஆக்சுவலா நீ வெயிட் பண்ண பிறகு அதோட எப்படி இருக்கும் அப்படின்னு டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ட்ரை டு வெரிஃபை யுவர் கெஸ் இஸ் கரெக்ட் பை யூசிங் weighing balance. பேலன்ஸை வச்சு இது ஆக்சுவலா என்ன பண்றோம், ஆக்சுவல் வெயிட் யூசிங் இது என்னன்னு சொல்லுவோம், weighing balance வச்சு நம்ம என்ன படிக்கணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டிமேஷன் அப்படின்றது என்னன்னா தோராயமா நம்ம சொல்றது, இதை பார்த்தாவே சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் எஸ்டிமேஷன். அதுல வந்து லெஸ் தேன் 1 kg இருக்கு, மோர் தேன் 1 kg இருக்கு. அதே மாதிரி ஆக்சுவலா நான் வெயிட் பண்றது கரெக்டா மெஷின் வச்சு வெயிட் பண்ணும்போது இந்த பொருள் லெஸ் தேன் 1 kg இருக்கா, மோர் தேன் 1 kg இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் 6 bananas. ஓகே, 6 bananas-ஓட வெயிட் எவ்வளவு இருக்கும், வெயிட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு பார்த்தாவே எஸ்டிமேட் பண்ணும்போது இட் இஸ் மோர் தேன் 1 kg, 1 கிலோக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். 5 பொட்டேட்டோஸோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னா, வெயிட் எவ்வளவு இருக்குன்னா லெஸ் தேன் 1 kg இருக்கலாம். அதே மாதிரி 10 டொமேட்டோஸோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா மோர் தேன் 1 kg, 1 கிலோக்கு மேல இருக்கலாம். 15 ஆனியன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் ஆல்சோ மோர் தேன் 1 kg. இப்ப நான் ஆக்சுவலா வெயிட் பண்றேன். ஓகே, மெஷினை யூஸ் பண்ணி நான் வெயிட் பண்ணும்போது அதுதான் ஆக்சுவல் வெயிட். ஆக்சுவல் வெயிட் பனானாவோட வெயிட் எவ்வளவு இருக்கு, லெஸ் தேன் 1 kg. ஓகே, 800 900 இருந்தது எனக்கு. அப்ப லெஸ் தேன் 1 kg அப்படின்னு சொல்லலாம். 5 பொட்டேட்டோஸோட எடை எவ்வளவுன்னு பார்க்கும்போது தட் இஸ் லெஸ் தேன் 1 kg இருந்தது. 10 டொமேட்டோஸோட எடை எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது மோர் தேன் 1 kg. அதே மாதிரி 15 ஆனியன்ஸோட எடை எவ்வளவுன்னு பார்க்கும்போது தட் இஸ் மோர் தேன் 1 kg. இது ஆக்சுவல் வெயிட். நெக்ஸ்ட், we often write kg for kilogram and g for gram. ஓகே, kg அப்படின்னு பார்க்கும்போது என்ன வரும், small k small g.
ஓகே kg ஃபார் என்னன்னு சொல்லுவோம், தட் இஸ் கிலோகிராம். அதே மாதிரி ஒன்லி ஸ்மால் g ஃபார் என்னன்னு சொல்லுவோம், கிராம் அப்படின்னு சொல்லணும். இதுதான் யூனிட், மெஷர் பண்ற யூனிட். நெக்ஸ்ட் லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர் அப்படி டாபிக்ல லுக் அட் த பிக்சர் யூ மே ஆல்சோ ட்ரை டூயிங் த சேம். நீங்க கூட அதே மாதிரி என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பண்ணும்போது 1 kg ஆஃப் டால், டால் தான் என்னன்னு சொல்லுவோம், பருப்பு. 1 kg வச்சிருக்காங்க. இங்க வந்து 2 500 கிராம்ஸ் வச்சிருக்காங்க. 500 பிளஸ் 500 எவ்வளவு வரும், தட் இஸ் 1000 கிராம்ஸ். 1000 கிராம்ஸ்ன்றது எவ்வளவுன்னு சொல்லுவோம் நம்ம, 1 kg. 2 பேக்கெட்ஸ் ஆஃப் 500 கிராம்ஸ். அப்ப 2 பேக்கெட்ஸ் ஆஃப் 500 கிராம்ஸ் அப்படின்னு வரும்போது என்ன வரும், 500 பிளஸ் 500 எவ்வளவு, 500 கிராம்ஸ் பிளஸ் 500 கிராம்ஸ் 1000 kg. இந்த 1000 கிராம், இந்த 1000 கிராம்ஸ் தான் என்னன்னு சொல்றோம் நம்ம, 1 கிலோகிராம். 1 கிலோகிராம் ரெண்டுமே ஸ்மால் கே ஸ்மால் ஜி யூஸ் பண்ணணும். கிலோகிராம்க்கு கேபிட்டல் கே யூஸ் பண்ணக்கூடாது, கேபிட்டல் ஜி யூஸ் பண்ணக்கூடாது. அதோட யூனிட் வந்து ஸ்மால் கே அண்ட் ஸ்மால் ஜி. நெக்ஸ்ட் ஸோ 1 பேக்கெட் ஆஃப் 500 கிராம். 500 கிராம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா கிலோகிராம்ல மெஷர் பண்ணும்போது 1/2 1000/2 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் என்னன்னு சொல்லுவோம், 1/2 கிலோகிராம். ஆர் 500 கிராம்ஸ் என்னன்னு சொல்லலாம், இன்னொன்னு என்னன்னு சொல்லலாம், என்னன்னு சொல்லலாம் 500 கிராம்ஸ் கிலோகிராம்ல சொல்லணும்னா 1/2 கிலோகிராம், ஆஃப் கிலோகிராம், ஆஃப் கேஜி. ஓகே, ஆஃப் கேஜி. அதர்வைஸ் என்னன்னு சொல்லுவோம், 500 கிராம்ஸ். இங்க என்னன்னு கொடுத்துருக்கோம் நம்ம, சுகர். அப்ப சுகர் என்னன்னு சொல்லுவோம், தட் இஸ் 1 பேக்கெட் ஆஃப் சுகர். எவ்வளவு இருக்கு, 500 கிராம்ஸ். 1 பேக்கெட் ஆஃப் போஹா எவ்வளவு, இது எவ்வளவு இருக்கு, 500 கிராம்ஸ். அதர்வைஸ் இது என்னன்னு சொல்லலாம், ஆஃப் கேஜி. ஆஃப் கேஜின்னு சொல்லலாம். இது என்னன்னு சொல்லலாம் நம்ம, ஆஃப் கேஜின்னு சொல்லலாம். அப்ப 1 பேக்கெட் ஆஃப் என்னன்னு சொல்லலாம், 1 பேக்கெட் ஆஃப் இது சுகர். 1 பேக்கெட் ஆஃப் சுகர் தட் இஸ் 500 கிராம். என்னன்னு சொல்லலாம் நம்ம, ஆஃப் கேஜி. இங்க என்னன்னு சொல்லுவோம், தட் இஸ் 1 பேக்கெட் ஆஃப் போஹா தட் இஸ் 500 கிராம். இது என்னன்னு சொல்லுவோம், ஆஃப் கேஜின்னு சொல்லலாம் கிலோகிராம்ல. டால் இதுல என்னன்னு சொல்லலாம் நம்ம, 1/2 கேஜின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் லுக் அட் த பிக்சர் யூ மே ஆல்சோ ட்ரை டூயிங் த சேம். இந்த பிக்சரை பார்த்து நீங்க கூட என்ன பண்ணலாம், இதே மாதிரி செய்யலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எவ்வளவு வச்சிருக்காங்க, டால். டால் எவ்வளவு இருக்கு, 1 kg இருக்கு. இதுல என்ன இருக்கு, 250 கிராம்ஸ். ஓகே, எத்தனை பேக்கெட் இருக்கு, 1 2 3 4 பேக்கெட்ஸ் இருக்கு. ஓகே, இங்க 1 kg ஒரு ஃபுல்லா 1 kg 1 கிலோ டால் வச்சிருக்காங்க. இங்க வந்து 4 பேக்கெட்ஸ் எவ்வளவு இருக்கும், அதோட வெயிட் எல்லாமே 250 கிராம்ஸ் வச்சிருக்காங்க. அப்ப 4 பேக்கெட்ஸ் ஆஃப் 250 கிராம்ஸ். ஓகே, 4 பேக்கெட்ஸ் ஆஃப் 250 கிராம்ஸ்னா நம்ம என்ன பண்ணலாம், 250 கிராம் பிளஸ் 250 கிராம் பிளஸ் 250 கிராம்ஸ் பிளஸ் 250 கிராம்ஸ். ஓகே, நாலுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது எவ்வளவு, 1000 கிராம்ஸ். அப்ப 1000 கிராம்ஸ் கிலோகிராம்ல சொன்னோம்னா எவ்வளவுன்னு சொல்லலாம், 1 kg. So 1 packet of 250 grams அப்படின்னா 1000/4. ஓகே, 1000/4 ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு வரும், 250. அங்க 1000/2 அப்படின்னு வரும்போது 1000/2 அப்படின்னு முன்னாடி ஆஃப்ல வந்து 1000/2னா 500. இங்க வந்து குவார்டர் அப்படின்னு பார்க்கும்போது 1/4 கிலோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தமிழ்ல 1/4 கிலோ அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் 1/4 kgன்னு சொல்லலாம். அப்ப 4 ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன வரும், 250 கிராம். அப்ப 250 கிராம் சேர்ந்ததுதான் என்னன்னு சொல்லலாம், 1 கிலோகிராம். or 250 gram is equal to 1/4. 1/4 நம்ம என்னன்னு சொல்லணும், நம்ம குவார்டர் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல 1/4 கிலோ அப்படின்னு சொல்லலாம். 250 gram is equal to 1/4 kg. குவார்டர் கேஜி அப்படின்னு சொல்லலாம். இப்ப இங்க சுகர் கொடுத்திருக்காங்க. சுகர் எவ்வளவு இருக்கு, தட் இஸ் 250 கிராம்ஸ். அதர்வைஸ் என்னன்னு சொல்லலாம், 1/4 kg. இங்க பீனட்ஸ் என்ன வரும், 250 கிராம்ஸ். அப்போ 1/4 kg. டீ லீவ்ஸ் 1/4 kg. குவார்டர் கேஜி. ஜீரா 250 கிராம் எடுத்து 1/4 kg. ஆர் இது என்னன்னு சொல்லலாம் நம்ம, 250 கிராம்ஸ் சொல்லலாம். ஓகே, கிலோகிராம்ல சொல்லும் போது 1/4, கிராம்ல சொல்லும் போது 250 கிராம். கிராம்ன்றது ஸ்மாலஸ்ட் யூனிட். ஓகே, பெரிய யூனிட் எதுன்னா கிலோகிராம். அதே மாதிரி லுக் அட் த பிக்சர் யூ மே ஆல்சோ ட்ரை டூயிங் த சேம். 10 பேக்கெட்ஸ் ஆஃப் 100 கிராம்ஸ். ஓகே, 10 பேக்கெட்ஸ். இங்க என்ன இருக்கு, இங்க இந்த லெஃப்ட் சைட்ல 1 kg வைக்கிறாங்க, ரைட் சைட்ல 10 பேக்கெட்ஸ் இருக்கு. அப்ப 10 பேக்கெட்ஸ் ஆஃப் 100 அப்ப எப்படின்னு சொல்லலாம், 100 பிளஸ் 100 பிளஸ் 100 பிளஸ் 100 பிளஸ் 100 இது 5. அடுத்து என்ன வரும், மறுபடியும் ஒரு 100 பிளஸ் 100 பிளஸ் 100 பிளஸ் 100 பிளஸ் 100. அப்ப மொத்தம் எவ்வளவு வருது, எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்ம கிடைக்கிறது எவ்வளோ, தட் இஸ் 1000 கிராம்ஸ். 1000 கிராம்ஸ் அப்படின்றது என்னன்னு சொல்ல நம்ம, 1 kg, 1 கிலோகிராம். ஓகே, 1000 கிராம்ஸ் என்னன்னு சொல்ல நம்ம, 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 10 பேக்கெட்ஸ் ஆஃப் 100 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம், அதர்வைஸ் 1 கிலோகிராம்.
கீழே 10 பேக்கெட்ஸ் இது 100 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. டீ லீவ்ஸ் இருக்கு. இங்க என்னன்னு சொல்லுவோம், அந்த கிஸ்மிஷ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த உலர் திராட்சை தான் கிஸ்மிஸ்ன்னு சொல்லுவோம். இது 100 கிராம்ஸ். ஆல்மண்ட் பாதாம் 100 கிராம்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கரம் மசாலா பேக்கெட் எவ்வளவு இருக்கு, 100 கிராம்ஸ்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் let us find அப்படின்ற டாபிக்ல how many 250 gram doll packets will balance one 500 gram doll packet. How many, எத்தனை 250 gram doll packetsனா பருப்பு பேக்கெட். ஓகே, 250 grams, அதர்வைஸ் இது என்னன்னு சொல்லலாம், நம்ம 1/4 kg 4 kg 1/4 kgன்னு சொல்லலாம். இங்க அவங்க கிராம்ல தான் கேட்டிருக்காங்க, கேஜியை நம்ம கேட்கல. ஸோ how many 250 gram doll packets will balance one 500 gram doll packets. அப்ப நம்ம ஆட் பண்ண போறோம். ஓகே, 250 grams பிளஸ் 250 grams. ஓகே, ரெண்டு 250 grams ஆட் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு வரும், தட் இஸ் 500 gram. ஓகே, எவ்வளவு வரும் நம்மளுக்கு 500. அப்ப ஆன்சர் என்ன எழுதலாம், தட் இஸ் 2 packets ஆஃப் ஆன்சர், that is 2 packets. Answer is 2 packets of 250 gram packets will balance one 500 gram doll packet அப்படின்னு ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட், draw as many packets of 250 gram on empty pan such that it balances the 500 gram packet shown on the left pan of the balance. அங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடுல 550 gram கொடுத்தாச்சு. லெஃப்ட் சைடுல எவ்வளவு இருக்கு, 550 grams வந்தாச்சு. ரைட் சைடுல எம்டியா இருக்கு. இதை பேலன்ஸ் பண்ணணும்னா எத்தனை 250 grams போட்டோம்னா இங்க 500 grams பேலன்ஸ் ஆகும்னு சொல்றாங்க. இப்பதான் நம்ம மேல பார்த்தோம், என்ன பார்த்தோம் நம்ம, that is 2 packets of 250 grams packet will balance one 500 gram doll packet. அப்ப இங்க என்ன போடலாம், இங்க ரெண்டு என்ன போடலாம், ஓகே, ரெண்டு பேக்கெட்டை நம்ம இது மேல வைக்கலாம். எது மேல, இது மேல, இது பேலன்ஸ் மேல ரெண்டு பேக்கெட் நம்ம வச்சோம்னா இது எவ்வளோ, இது டாலு, இதுவும் டாலு, இது எவ்வளோ 250 கிராம், இது எவ்வளோ 250 கிராம், இது ஒரு டால். அப்ப ரெண்டு 250 கிராம் டால் பேக்கெட்ஸ் வச்சோம்னா இங்க என்ன ஆயிடும், நம்மளுக்கு 500 கிராம் பேக்கெட் வந்துடும். வாட் டு யூ ஃபைண்ட், வாட் டிட் யூ ஃபைண்ட், இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது அப்படின்னா 250 கிராம் இஸ் ஈக்குவல் டு 250 கிராம் அப்படின்றது என்னன்னா 1/2 ஆஃப் 500. 500 2, that is 2 ஆல டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது எவ்வளவு, 250. அப்ப அதுதான் என்னன்னு சொல்ல, நம்ம 250 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஆஃப் 500. 250 அப்படின்றது என்னன்னா 500ல பாதி. பாதியை தான் என்னன்னு பண்றோம், 500/2 இஸ் ஈக்குவல் டு 250 grams. Next, draw arrows to indicate which side of pan balance will tilt, one shown for you. Draw arrows. Arrows அப்படின்னா என்னன்னு சொல்ல, நம்ம அம்புக்குறின்னு சொல்லுவோம். Draw arrows to indicate which side the pan balance will tilt. ஓகே, எந்த பக்கம் tiltனா என்னன்னு சொல்றோம், சாயறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. which side the panோட பேலன்ஸ் சாயும், one is shown for you அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஒன்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்க பாத்துருக்கிறது என்ன வரும்னா, that is first one is salt எவ்வளவு இருக்கு, that is 100 grams. சால்ட் எவ்வளவு இருக்கு இங்க, that is 1 kg அப்படின்னு வரும்போது 1000 grams. 1 kg எவ்வளவுனா 1000 grams. இங்க சோப்போட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எத்தனை சோப் பார் கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4 5 6 சோப் பார் கொடுத்துருக்காங்க. ஒரு சோப் பாரோட எவ்வளவு வெயிட் அப்படின்னா 200. அப்ப 200, நெக்ஸ்ட் 200, நெக்ஸ்ட் 200. ஒன் சைடு 3 வந்துச்சு, நெக்ஸ்ட் சைடு 4ல 200, 5ல 200, 6ல 200. அப்ப எல்லாத்தையும் என்ன பண்ணோம், நம்ம ஆட் பண்றோம். 2 plus 2 4, 4 plus 2 6, 6 plus 2 10, 6 plus 2 8, 8 plus 2 10, 10 plus 2 12. அப்ப இங்க எவ்வளவு இருக்கு, that is 1200 gram. இங்க 1200 gram இருக்கு. இங்க என்ன இருக்கு, 1000 grams இருக்கு. அதால எந்த சைடு வந்து வெயிட் அதிகமா இருக்கோ அங்க என்ன ஆகும், கீழ் நோக்கி வரும், சாயும். வெயிட் எங்க அதிகமா இருக்கும் அங்க என்ன வரும், கீழே வரும். வெயிட் கம்மியா இருக்கிறது மேல போகும். அப்ப என்ன வரும், வெயிட் கம்மியா இருக்கிறதால கீழ் நோக்கி ஏரோ மார்க், வெயிட் அதிகமா இருக்கிறதால ஏரோ மார்க் வந்து கீழே வருது, வெயிட் கம்மியா இருக்கிறதால ஏரோ மார்க் மேல இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு நம்மள ஏரோ மார்க் போட சொல்லியிருக்காங்க. இங்க எவ்வளவு இருக்கு, 1 kg. 1 kg அப்படின்றது எவ்வளவு, 1000 grams. இங்க நம்ம பாக்குறோம் சாக்லேட் பேக்கெட்ஸ் இருக்கு. ஓகே, சாக்லேட் எத்தனை சாக்லேட் பேக்கெட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க எத்தனை பேக்கெட் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 8 பேக்கெட்ஸ் இருக்கு. 8 பேக்கெட்ஸ் எவ்வளவு சாக்லேட்டோட வெயிட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா ஒரு பேக்கெட் வந்து 100 grams. ஒரு பேக்கெட் வந்து 100 grams இன்ட்டு 8 பேக்கெட்ஸ். அப்ப எவ்வளவு வரும், 800 grams.
மொத்தமா எவ்வளவு இருக்கு இங்க 800 கிராம்ஸ். எஸ் போடக்கூடாது, எம் போடக்கூடாது. கிராம்னா ஜி மட்டும் தான் போடணும். ப்ளூரல்ல வந்தாலும் 800 ஜி அப்படின்னா என்ன ஒரு 800 கிராம்ஸ் இருக்கு. இங்க எவ்வளவு ஒரு 1000 கிராம்ஸ். அப்ப இங்க என்ன இருக்கு, இது இந்த சைடு வந்து என்ன இருக்கு, இந்த சைடு கீழே வரும். அப்ப டவுன்வர்ட் ஏரோ மார்க். இந்த சைடு அதிகமா இருக்கிறதால இந்த சைடு என்ன வரும், நம்ம ஏரோ மார்க் கீழே வரும். இது வெயிட் இங்க கம்மியா இருக்கிறதால ஏரோ மார்க் மேல போடணும். இது 800, இது 1000. அப்ப எந்த சைடு அதிகமா இருக்கு, 1000 கிராம்ஸ் தான் அதிகம். 1000 கிராம்ஸ் அதிகமா இருக்கிறதால என்ன ஆகும், பேலன்ஸ் வந்து கீழே வரும். எது, இந்த 1000 கிராம்ஸ் கீழ் நோக்கி ஏரோ மார்க் வரும். இந்த மேல போகும். எது, இது வந்து 800 கிராம்ஸ் மேல வரும். டில்ட் ஆகும்போது சாயும். ஓகே, தேர்ட் ஒன் இங்கேயும் 1 kg சால்ட். 1 kgன்றது எவ்வளவு, 1000 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க ஹால்டினா மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 4 பேக்கெட். எத்தனை பேக்கெட் வச்சிருக்காங்கன்னா 1 2 3 4 5 6 பேக்கெட்ஸ் இருக்கு. ஓகே, 6 பேக்கெட்ஸ் ஆஃப் மஞ்சள் தூள் இருக்கு. 6 ஒரு மஞ்சள் தூளோட பேக்கெட்டோட வெயிட் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் 50 கிராம்ஸ். இங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 50 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப 6 into 50, 6 பேக்கெட்ஸ். ஒன்னொன்னுத்துல எவ்வளவு இருக்கு, 50. அப்ப எவ்வளவு வரும் இங்க 300 கிராம். ஓகே, ஒன்னொன்னுலயும் 50 இருக்கு. மொத்தம் 6 பேக்கெட்ஸ் இருக்கு. ஸோ 300 கிராம்ஸ். இந்த சைடு 1000 கிராம்ஸ். அப்ப என்ன வரும், இது அதிகமா இருக்கு. இந்த சைடு 1000 கிராம்ஸ் அதிகமா இருக்கிறதால இது என்ன வரும், கீழ் நோக்கி சாயும். ஓகே, கீழ் நோக்கி சாயறதால இது டவுன்வர்ட் ஏரோ மார்க். இது 300 கிராம்ஸ் கம்மியா இருக்கிறதால மேல போகும். அப்ப இது என்னன்னு சொல்ல நம்ம 300 கிராம்ஸ், இது மேல் நோக்கி ஏரோ மார்க். அதே மாதிரி இந்த சைடு அதே மாதிரி இந்த சேம் 1 kg ஆஃப் சால்ட். எவ்வளவு 1 kgன்றது எவ்வளவு, தட் இஸ் 1000 கிராம்ஸ். 1000 கிராம்ஸ். இங்க எவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா டீ லீவ்ஸ் ஒரு 250 கிராம்ஸ். டீ லீவ்ஸ் ஒரு 250, இங்க ஒரு 250, இங்க ஒரு 250, இங்க ஒரு 250. 3 250 ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வரும், தட் இஸ் 750 கிராம்ஸ். இங்க 750 கிராம், இங்க 1000 கிராம்ஸ். அப்ப எது அதிகமா இருக்கு, 1000 கிராம்ஸ் அதிகமா இருக்கிறதால இது கீழே போகும். அப்ப டவுன்வர்ட். எது வெயிட்லெஸ்ஸா இருக்கோ, கம்மியா இருக்கோ அது மேல நோக்கி ஏரோ மார்க். Next, match the unit convenient for measuring each of the following objects. Match the unit convenient for measuring each of the following object. சில பொருட்களை வந்து சில பொருட்கள் கொடுத்துருக்காங்க. அதுல நம்மள மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. மேட்சிங்ல என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, கரெக்டான மெஷரிங் சில கிராம்ஸ்ல இருக்கும், சிலது கிலோகிராம்ஸ்ல இருக்கும், சிலது கிலோகிராம்ஸ்ல இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு பேபி அப்படின்னு பார்க்கும்போது எதுல இருக்கும், கேஜி, கிலோகிராம். அதே மாதிரி இப்ப டேபிள் அப்படின்னு வரும்போது இது என்னவா இருக்கும், இது கிலோகிராம்ல தான் இருக்கும். பீரோ இருக்கு, ஷெல்ஃப் இருக்கு, அப்ப இதுவும் என்ன வரும் நம்மளுக்கு, இதுவும் கிலோகிராம்ல இருக்கும். புக்ஸ் ஒரு 3 புக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் என்ன வரும், கிலோகிராம்ஸ்ல தான் இருக்கும். அடுத்து கிராம்ஸ்ல எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தா பென், இது கிராம்ஸ்ல வரும். அதே மாதிரி வாட்ச், இது கிராம்ஸ்ல வரும். அடுத்து இது என்ன இருக்கு, தட் இஸ் புக், சின்னதா ஜாமெண்ட்ரி பாக்ஸ். இது ஜாமெண்ட்ரி பாக்ஸ், இதுவும் என்ன வரும், கிராம்ல வரும். அதே மாதிரி நீடில் இங்க கொடுத்துருக்காங்க. போர்ட் பென், இதுவும் கிராம்ஸ்ல வரும். எரேசர், இதுவும் என்ன வரும் நம்மளுக்கு, கிராம்ல வரும். நெக்ஸ்ட் லாஸ்டா என்ன இருக்கு, பின்னு. ஓகே, இந்த பின்னும் எங்க வரும், தட் இஸ் கிராம்ஸ்ல தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். அப்ப கிலோகிராம்ஸ்ல 3 தான் இருக்கு. பேபி, அப்புறம் டேபிள், அப்புறம் 4. பேபி, டேபிள், பீரோ, டெக்ஸ்ட் புக்ஸ். இதெல்லாம் வந்து எதுல வரும், கிலோகிராம்ஸ்ல வரும். கிராம் மீதி இருக்கிற பொருள் எல்லாமே கிராம்ஸ்ல வரும். நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் 2 அப்படின்ற டாபிக்ல இங்க 10 எரேசஸ் கொடுத்துருக்காங்க. 10 கிராம் 10 கிராம் 10 கிராம்ல 10 எரேசஸ் இருக்கு. அப்ப டோட்டலா இது எவ்வளவு இருக்கு, தட் இஸ் how many erasers will weigh the same as a 50 gram ஹால்டி பேக்கெட். ஹால்டினா மஞ்சள் தூள். ஓகே, நம்ம ஒரு பேக்கெட்டோட மஞ்சள் தூள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 50 கிராம் இருக்கு. அப்ப எத்தனை எரேசஸோட வெயிட் 50 கிராம் ஹால்டி பேக்கெட்டோட வெயிட் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இது எத்தனை இருக்கு, மொத்தம் நம்மளுக்கு 50 கிராம்ஸ் இருக்கு. அப்ப 50 கிராம்ஸ்னா எரேசஸ் எத்தனை எரேசஸ், 5 எரேசஸ் யூஸ் பண்ணலாமா, 10 plus 10 plus 10 plus 10 plus 10. அப்ப 5 எரேசஸ். நம்ம என்னன்னு சொல்லலாம், 5 எரேசஸோட வெயிட் என்னவா இருக்கலாம் நம்மளுக்கு, ஓகே 50 கிராம்ஸ் ஹால்டி பேக்கெட்டோட வெயிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ 5 எரேசர்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர். நெக்ஸ்ட் 100 கிராம் சோப் பார் வில் weigh as the same as dash eraser. 100 கிராம். ஓகே, 100 கிராம்ன்றது எத்தனை எரேசர்ஸ் சேர்ந்தது, 10 எரேசர்ஸ். 10 plus 10 plus 10 into 10 100. அப்ப என்ன எழுதலாம், 10 எரேசர்ஸோட வெயிட் என்ன வரலாம், 100 கிராம் சோப் பாரோட வெயிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் dash erasers will weigh the same as 250 கிராம் சுகர். ஓகே, 250 கிராம் சுகர் அப்படின்னு பார்க்கும்போது 25 into
250. அப்ப எத்தனை எரேசர் வரும்? 25 erasers will weigh the same as 250 gram sugar அப்படின்னு ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட் let us think அப்படின்ற டாபிக்ல பாக்ஸஸ் ஆஃப் ஸ்வீட். ஓகே, ஸ்வீட் பாக்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. மிக்சஸ் ஸ்ரீநாதன். ஓகே, மிஸ்டர் ஸ்ரீநாதன் என்ன பண்றாரு? ஸ்வீட் ஷாப்போட ஓனர், ஸ்வீட் ஷாப் வச்சிருக்காரு. செவரல் ஆர்டர்ஸ் ஃபார் 1 kg காஜு கத்லி. அவருக்கு என்ன இருக்கு? 1 kg காஜு கத்லி கேட்டு நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. பட் he has to pack them in different sized box. எல்லாருமே 1 full kg கேட்க மாட்டாங்க. சில பேர் என்ன கேட்கறாங்க? 4 250 grams கொடுங்க, அதே மாதிரி 100 grams கொடுங்க, அது மாதிரி என்ன கொடுப்பாங்க? 2 500 grams கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா ஆர்டர்ஸ்ல. அப்ப அதே மாதிரி 1 kg ஆஃப் காஜு கத்லி வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. இந்த ஆர்டர்ஸ் அவர் ஆனா ஒரே ஒன்று பண்ணணும். என்ன பண்ண? you want to pack them in different sized boxes. ஓகே, வெவ்வேறு சைஸ்ல இருக்கிற பாக்ஸஸ்ல அவர் என்ன பண்ணணும்? அவர் பேக் பண்ணணும். அப்ப கீழே அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எப்படி ஹெல்ப் பண்ணலாம்? நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் write down the number of boxes needed to pack 1 kg காஜு கத்லி in the blank space. கீழே சிலது கொடுத்திருக்காங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம எழுத சொல்லிருக்காங்க. மிஸ்டர் தாஸ் wants the sweet box in weighing 500 grams each. 500 gramsல அவர் எத்தனை பாக்ஸ் அவருக்கு தேவைப்படும்? ரைட் டவுன் த நம்பர் ஆஃப் பாக்ஸஸ். இங்க என்ன நம்மள கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் கேட்டிருக்காங்க. எத்தனை பாக்ஸ் தேவைப்படுதுன்னு கேக்குறாங்க. அப்ப 500 கிராம்ஸ் அவர், அதாவது 1 kg 500 கிராம்ஸ்ல இருக்கு அப்படின்னா எத்தனை பாக்ஸ் அவருக்கு தேவை அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு எத்தனை பாக்ஸ்? 500 plus 500. ஓகே, 500 grams plus 500 grams சேர்ந்தா என்ன ஒரு 1000 கிராம். 1000 grams is equal to என்ன ஒரு 1 kg. அப்ப எத்தனை பாக்ஸ் அவருக்கு தேவைப்படுது? இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ். அப்ப எத்தனை பாக்ஸ்? 2 boxes அவருக்கு தேவைப்படுது. மிஸ்டர் தாஸ் wants a sweet in boxes weighing 500 grams each. ஒரு பாக்ஸ் 500 கிராம்ஸ்னா 2 பாக்ஸ் எவ்வளவு வருது? 1000 grams. நெக்ஸ்ட் மிஸ்ஸஸ் பெர்னாண்ட்ஸ் வான்ஸ். அடுத்து மிஸ்டர் இன்னொருத்தர் கேட்கிறாரு, இன்னொருத்தர் ஆர்டர் எடுக்கிறாரு. அவர் பெர்னாண்ட்ஸ் அவர் பேரு. அவர் வந்து என்ன கேட்கிறாருன்னா வான்ஸ் த ஸ்வீட் இன் பாக்ஸஸ் வெயிங் எனக்கு 250 கிராம்ஸ்ல கொடுங்க. காஜு கத்திலேயே 250 கிராம்ஸா 1 kg வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. 1 கிலோ வேணும்னு கேட்கிறாரு. அப்ப எத்தனை 250 கிராம்ஸ் சேர்ந்தது? 1 kg. அப்ப எத்தனை பாக்ஸ்ல அவர் அரேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு 250 கிராம்ஸ், நெக்ஸ்ட் ஒரு 250 கிராம்ஸ், தேர்ட் ஒரு 250 கிராம்ஸ், ஃபோர்த் ஒரு 250 கிராம்ஸ். அப்ப 4 250 கிராம்ஸ் சேர்ந்தது என்னன்னு சொல்லலாம் நம்ம? 1000 கிராம்ஸ். அதுதான் என்னன்னு சொல்லலாம்? தட் இஸ் 1 kg. அப்ப 1 2 3 4. அப்ப எத்தனை பாக்ஸ் அவருக்கு தேவைப்படுது? 4 பாக்ஸஸ். ஓகே, 4 பாக்ஸ்ல என்ன வரணும்? ஒரு பாக்ஸ்லயும் அவர் 250 கிராம பேக் பண்ணணும். நெக்ஸ்ட் மிஸ்டர் கான் அடுத்து இன்னொருத்தர் ஆர்டர் கேட்டிருக்காரு. அவர் எனக்கு என்ன கேட்கறாருன்னா 100 கிராம்ஸ்ல வேணும். ஓகே, 100 கிராம்ஸ்ல எனக்கு 1 kg வேணும்னு கேட்கிறாரு. ஓகே, he wants the sweets in boxes weighing 100 grams each. நம்மளுக்கே தெரியும் 10 into 10 எவ்வளவு வரும்? 100. மொத்தம் 1000. அப்ப 100 into 10 is equal to 1000 grams. 1000 grams. அப்ப இவருக்கு எத்தனை வேணும் அப்படின்னு பார்க்கும்போது 10. அப்ப 10 பாக்ஸஸ்ல அவர் என்ன பண்ணணும்? 100 கிராம்ஸ் போட்டார்னா 10 பாக்ஸஸ் போட்டோம்னா எவ்வளவு வரும் அவருக்கு? 1 kg வந்துடும். நெக்ஸ்ட் மிஸ்டர் பட்டேல் வாண்ட்ஸ் a sweet in boxes weighing 50 grams each. ஓகே, மிஸ்டர் அடுத்து இன்னொருத்தர் ஆர்டர் எடுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? எனக்கு எவ்வளவு வரும்? அதே மாதிரி 50 கிராம்ஸ் பேக்கெட்ல வேணும். 50 கிராம்ஸா எனக்கு பேக் பண்ணி தரணும். எவ்வளவு? 1 kg. அப்ப எத்தனை அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் 20 into 50 எவ்வளவு வரும்? தட் இஸ் 1000 grams is equal to 1 kg. அப்ப நம்ம எழுதலாம் 20 boxes அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் weighing machines. ஓகே, எடை போடுற மிஷின் தான் weighing machines கொடுத்திருக்காங்க. Do you know the different types of weighing machines used to weigh different objects? ஓகே, உங்களுக்கு தெரியுமா different types of weighing machinesல என்ன இருக்கு? விதவிதமான பலவிதமான weighing machines, எடை போடுற machines இருக்கு. எதுக்காக? used to weigh different objects. ஓகே, different objects வெவ்வேறு விதமான பொருட்களை வெய் பண்றதுக்கு வெவ்வேறு விதமான weight machines இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாதாரணமா நம்ம வெஜிடபிள் ஷாப்ஸ்ல எல்லாம் பாக்குறோம், இந்த மாதிரி பாக்குறோம். அதே மாதிரி ஒரு குழந்தைய வெய் பண்ணணும்னா அதுக்கு தனியா மெஷின்ஸ் இருக்கு. அதே மாதிரி பெரிய பெரிய ட்ராலிஸ் வெயிட் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி வெயிட் இருக்கு. இதே மாதிரி வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வெயிட் பண்ணணும்னா இந்த மாதிரி வெயிங் மிஷின் இருக்கு. நம்மள வெயிட் பண்ணணும்னா இந்த மாதிரி வெயிங் மிஷின் இருக்கு. இந்த மாதிரி டிஃபரெண்ட் வெயிங் மிஷின்ஸ் யூஸ்டு டு வெய் டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் let us do அப்படின்ற டாபிக்ல ask your parents and find the amount of consumption of the following items at your home in a month. ask your parents, உன்னோட பேரண்ட்ஸை கேட்டு ஓகே எவ்வளவு பொருட்கள் எவ்வளவு கேஜி உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டானா என்னன்னு சொல்லுவோம்? கோதுமாவு. நெக்ஸ்ட் ரைஸ் அப்படின்னா அரிசி, பல்சஸ்னா என்னன்னு சொல்லுவோம்? பருப்பு, சுகர் அப்படின்னா சர்க்கரை. ஓகே, அப்போ உங்க பேரண்ட்ஸை கேட்டு ஒரு மாசத்துக்கு இதெல்லாம் எவ்வளவு வெயிட் தேவைப்படுது, எவ்வளவு வெயிட் ஆட்டா எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் 5 kg சப்பாத்தி, பூரி,
இதெல்லாம் நம்ம பண்ணணும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதால ஒரு மாசத்துக்கு எங்களுக்கு எவ்வளவு இருக்கு, 5 kg ஆட்டா தேவைப்படுது, கோதுமாவு. இப்ப ரைஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலியில எங்களுக்கு எவ்வளவு ரைஸ் ஒரு மாசத்துக்கு தேவைப்படுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 20 kg ஆஃப் ரைஸ் தேவைப்படுது, 20 kilograms ரைஸ் தேவைப்படுது. பல்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, வெறும் பருப்பு குழம்பே வைக்க மாட்டாங்க இல்லையா? சில டைம்ல என்ன பண்ணுவாங்க, மசாலா காரம் அப்படின்னு ஆட் பண்ணுவாங்க இல்லையா? அதால எங்களுக்கு எவ்வளவு 2 kg ஆஃப் பல்சஸ். ஓகே, நான் சொல்றது ஃபோர் மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலி. சுகர் எவ்வளவுன்னா, காலையில மதியம் காலையில ஈவினிங் எல்லாம் காஃபி கொடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா? அதுல எவ்வளவு வருது நமக்கு தேவைப்படுது, 5 kg ஆஃப் கிலோகிராம் ஆஃப் சுகர் எங்க ஃபேமிலியில தேவைப்படுது. அது மாதிரி உங்க பேரண்ட்ஸையும் கேட்டு எவ்வளவு தேவைப்படுது அப்படின்றது நீங்க கேட்டு எழுதலாம். Next, Taran and his sister are lifting packets of flour, rice and salt. தரனும் அவனோட சிஸ்டரும் என்ன பண்றாங்க, ஓகே, ஃப்ளோர் மாவு இருக்கிறது, ரைஸ் என்னது அரிசி இருக்கிறது, சால்ட் இருக்கிற பேக்கெட்ஸ் தூக்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 10 kg இருக்கு, இதுல எவ்வளவு இருக்கு, 5 kg இருக்கு, இதுல என்ன இருக்கு, 1 kg இருக்கு, இதுல 1 kg இருக்கு. What do you think they are experiencing while lifting these packets? இத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஓகே, வாட் நீ என்ன நினைக்கிறீங்க? ஓகே, அவங்க எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க அப்படின்றது இந்த தூக்கும் போது அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ், அதே மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது கேட்கல, எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்னன்னு சொல்லுவோம், they feel, ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் என்னன்னு சொல்லுவோம், they feel difficult. They feel difficult or effort. Okay, they feel difficult. Okay, they feel difficult while lifting heavy packets. ஃபர்ஸ்ட் ரெண்டு 10 kg 5 kg என்ன இருக்கு, they feel difficult while lifting heavy objects. அவங்களுக்கு கஷ்டமா இருக்கிறது தூக்குறதுக்கு. அதே மாதிரி lifting 5 kg rice also feels heavy. அதே மாதிரி செகண்ட் ஒன், இது ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கும் செகண்ட் ஒன்னுக்கும். அதே மாதிரி lifting 5 kg also. Okay, lifting 5 kg rice also, rice feels heavy. அதுவும் என்ன இருக்கு அவங்களுக்கு, feels heavyயா இருக்கு. ஆனா என்ன இருக்கு, lifting 1 kg of salt, lifting 1 kg of salt என்னவா இருக்கு உங்களுக்கு, ஈஸியா இருக்கு. 1 kg of salt is easier. ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் 10 kg ஒரு ஆள் 5 kg ஒரு ஆள் எடுக்கிறாங்க. அப்புறமா ரெண்டு பேருமே 1 kg, ரெண்டு பேர் கையிலயும் 1 kg 1 kg இருக்கு. அப்ப அவங்களுக்கு டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றது 5 kg 10 kgல அவங்க டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றாங்க. 1 kgல அவங்க என்ன பண்றாங்க, ஈஸியா ஃபீல் பண்றாங்க. Have you ever lifted such packets at home? What do you experience? Discuss. அதே மாதிரி நீங்க வீட்ல இந்த மாதிரி தூக்கி இருக்கீங்களா, உங்களோட அனுபவத்தை எழுதுன்னு சொல்றாங்க. டிஸ்கஸ் பண்ணி நீங்க எழுதணும். நீங்களாவே இதை எழுதலாம். Next, try to lift some objects around you and write the names of 3 objects that you lift easily. Estimate and write their weights. Okay, try to lift some objects around you. ஓகே, என்ன கேக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ட்ரை, நீங்க வீட்டுல இருக்கிற ஒரு பொருளை ஜஸ்ட் தூக்கி பாருங்க. ரைட் த நேம்ஸ் ஆஃப் 3 ஆப்ஜெக்ட்ஸ் தட் யூ கேன் லிஃப்ட் ஈஸிலி. எந்த பொருட்களை உங்களால, ஒரு 3 பொருட்களை ஈஸியா உங்களால தூக்க முடியுமா. எஸ்டிமேட் அண்ட் ரைட் தேர் வெயிட்ஸ். ஓகே, நீங்க எஸ்டிமேட் பண்ணி தோராயமா எழுதிட்டு அதுக்கப்புறம் அதோட வெயிட், எக்ஸாக்ட் வெயிட்டை எழுத சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுக்கிறேன், பென்னு. ஓகே, பெண்ணை என்னால தூக்க முடியும், அதோட வெயிட் எக்ஸாக்டா, அதோட வெயிட் எவ்வளவு, எஸ்டிமேட் அண்ட் ரைட் தர் வெயிட்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. அதோட வெயிட் தோராயமா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 grams பென்னு. நெக்ஸ்ட், நோட் புக்ஸ் என்னால ஈஸியா கேரி பண்ண முடியும். ஓகே, நோட் புக்ஸ் எவ்வளவு இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் 300 grams. 300 grams ஈஸியா என்னால கேரி பண்ண முடியும். நெக்ஸ்ட், வாட்டர் பாட்டில் அது எவ்வளவு இருக்குன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் தட் இஸ் 1 kg ஆர் 1 liter வாட்டர் பாட்டில் ஈஸி டு 1 kg. ஓகே, எல்லாத்தையும் சேர்த்து வாட்டர் பாட்டில் தண்ணியோட சேர்த்து வெயிட் பண்ணனா எனக்கு 1 kg வருது. ஈஸி டு கேரி, ஈஸி டு என்ன பண்ண முடியும், என்னால லிஃப்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. தூக்குறதுக்கு, லிஃப்ட்னா தூக்குறது, ஈஸியா என்னால தூக்க முடியுது. நவ் ரைட் த நேம்ஸ் ஆஃப் த திங்ஸ் தட் யூ கேன் லிஃப்ட் வித் எ லாட் ஆஃப் எஃபர்ட். அதே மாதிரி உன்னால ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்குற 3 பொருளோட வெயிட், எஸ்டிமேட் அண்ட் ரைட் தர் வெயிட்ஸ். ஓகே, அதோட வெயிட் நம்மள எழுத சொல்லியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்குற வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லலாம், ரைட் த நேம்ஸ் தட் யூ கேன் லிஃப்ட் வித் எ லாட் ஆஃப் எஃபர்ட், எஸ்டிமேட் அண்ட் ரைட் தர் வெயிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வீட்டுல படிக்கிற டேபிள் இருக்கு, என்னால என்ன பண்ண முடியும், ஓகே, என்னால தூக்க முடியும். அப்ப என்னன்னு சொல்லுவோம், டெஸ்க் அப்படின்னு சொல்லலாம். இப்ப டெஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு இருக்கலாம் அது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 kgs இருக்கலாம், ஒரு 20 kgs இருக்கலாம். அதே மாதிரி இன்னொன்னு நம்மளால வெயிட், வெஜிடபிள்ஸ்,
ஓகே வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரேன். ஓகே வெஜிடபிள்ஸ் தூக்கிட்டு வர சொல்றாங்க அம்மா. அப்ப வெஜிடபிள்ஸ் தூக்கிட்டு வரேன். எவ்வளவு 5 kg. கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் என்னால தூக்க முடியுது. ஓகே டெஸ்க் மட்டும் 10 kg டெஸ்க் என்னால தூக்க முடியும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் 5 kg என்னால ஈஸியா தூக்கிட்டு வர முடியும். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் எவ்வளவு என்னால ஈஸியா என்னால கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தூக்கிட்டு வரது ஒரு 6 kg ஆஃப் ஃப்ரூட்ஸ் என்னால ஈஸியா தூக்கிட்டு வர முடியும். ஹவு மெனி தட் இஸ் ஈஸியா இல்ல, கொஞ்சம் எஃபர்ட் போட்டு என்னால தூக்கிட்டு வரது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, தட் இஸ் 10 that is a desk. Okay 10 kg of okay 10 கிலோ இருக்கிற டெஸ்க் ஈஸியா என்னால தூக்க முடியும். இந்த ஸ்டடி டேபிள் அப்படின்னு சொல்லி அதுதான் டெஸ்க். ஹவு மெனி 1 kg. இங்க டெஸ்க் அப்படின்றது கிளாஸ் ரூம்ல இருக்கிற டெஸ்க் இல்ல, நீங்க வீட்ல யூஸ் பண்ற ஸ்மால் டெஸ்க். ஓகே ஸ்மால் டெஸ்க். நெக்ஸ்ட் how many 1 kg packets are in 10 kilogram. How many 1 kg packets? ஓகே எத்தனை 1 kilogram packets 10 kilogramல இருக்கும் அப்படின்னா என்ன வரும், 1 plus 1 plus 1 plus 1 plus 1 அப்படின்னு போட்டு 10 1 plus 1 plus 1 plus 1 plus 1. அதே மாதிரி 1 plus 1 plus 1 plus 1 plus 1. அப்ப எத்தனை வருது 10. இது எல்லாமே என்ன வரும், how many 1 kg packets are in 10 kg. இது ஒரு kg அப்படின்னு பார்க்கும்போது 10. ஓகே 1 kg பேக்கெட்ஸ் எத்தனை இருக்கும் 10. அதே மாதிரி 50 kgல எத்தனை 1 kg பேக்கெட்ஸ்னா 51 kg பேக்கெட்ஸ். அதே மாதிரி 20 kg பேக்கெட்ஸ்ல எத்தனை இருக்கும் 21 kg பேக்கெட்ஸ். 25 kgல 25 1 kg பேக்கெட்ஸ். எல்லாமே 1 kgன்றதால ஈஸியா அதோட ஆன்சர் அதுதான் எழுதலாம். நெக்ஸ்ட் match the objects in the left column with their estimated weight in the right column. ஓகே இப்ப மேட்ச் பண்ண சொல்லிருக்காங்க. என்ன மேட்ச் பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, that is match the objects in the left column. இது left side column, இது left side, இது right side. லெஃப்ட் சைட்ல ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட் சைட்ல அதோட எஸ்டிமேட்டட் வெயிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, பேலன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கேட்டோட வெயிட் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 3 kg to 5 kg. ஓகே கேட்டோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 3 kg to 5 kg அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் எலிஃபென்ட்டோட வெயிட் நமக்கே தெரியும், எலிஃபென்ட் என்ன இருக்கும், நல்ல ஹெவியான ஒரு அனிமல். அப்ப எலிஃபென்ட்டோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் மோர் தேன் 1000 kg. அது எவ்வளவு இருக்கும், 1000 கிலோவுக்கு மேல இருக்கும். எது எலிஃபென்ட். அப்ப மோர் தென் 1000 kg. நெக்ஸ்ட் 1 liter filled bottle. ஓகே 1 liter filled bottle எவ்வளவு வெயிட் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது that is water bottle ஓட weight எவ்வளவு வரும், that is 1 liter. a lift that is 1 liter filled water bottle ஓட weight எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 800 grams to 1000 grams. ஓகே அதுதான் வாட்டர் பாட்டிலோட வெயிட். நெக்ஸ்ட் டைகர்னா என்னன்னு சொல்ல நம்ம புலி. ஓகே புலியோட வெயிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அனிமல் இருக்கு இல்லையா, அந்த புலியோட வெயிட் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது that is 150 to 300 kg. 150 கிலோகிராம் அப்படின்னா 150 kg to 300 kg. 150 கிலோல இருந்து 300 கிலோ வரைக்கும் எதோட வெயிட், டைகரோட வெயிட் இருக்கும். நெக்ஸ்ட் an empty கேஸ் சிலிண்டர். ஓகே அதே மாதிரி வீட்ல யூஸ் பண்ற சிலிண்டரோட வெயிட் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கே தெரியும், அது மேல எழுதியிருப்பாங்க எவ்வளவு வரும் 13 to 15 kg. அப்ப 15 கிலோ தான் எவ்வளவு இருக்கும் எம்டி கேஸ் சிலிண்டர். கேஸ் இல்லாத போது அதோட வெயிட் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒரு பெண்ணோட வெயிட் எவ்வளவு இருக்கும், பென் வந்து 10 grams to 15 grams. ஓகே பெண்ணோட வெயிட் 10 grams to 15 grams. ஓகே இது பெண்ணோட வெயிட். நெக்ஸ்ட் லீஃப் நமக்கே தெரியும், இருக்கிறதுலயே வெயிட் இல்லாத எது, லேசா இருக்கிறது எதுனா லீஃப். அப்ப அந்த லீஃபோட வெயிட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா மேல இருக்கு இல்லையா டாப் 1 gram to 5 grams. அதுதான் லீஃபோட வெயிட். நெக்ஸ்ட் வுடன் சேர். ஓகே வுடன் சேரோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 6 kg to 10 kg. இங்க லெஃப்ட் ஓவர் ஒன்னே ஒன்னு இருக்கு, தட் இஸ் 6 kg to 10 kg வுடன் சேரோட வெயிட். நெக்ஸ்ட் டூ யூ நோ அப்படின்ற டாபிக்ல ஓகே மீராபாய் சானு இஸ் அன் இந்தியன் வெயிட் லிஃப்டர். ஓகே மீராபாய் சானு அப்படின்றவங்க யாருன்னா ஓகே வெயிட் லிஃப்டர், பளு தூக்குதல் பிரிவில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு வீராங்கனை. ஓகே மீராபாய் சானு இஸ் அன் இந்தியன் வெயிட் லிஃப்டர். ஷி ஒன் த சில்வர் மெடல். ஓகே 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல அவங்க விமென்ஸ் பிரிவில் எவ்வளவு பண்ணாங்க, தட் இஸ் உமன்ஸ் 49 kg ஈவெண்ட். ஆக்சுவலி அது எவ்வளவு வரும் 49 kg ஈவெண்ட்ல அவங்க சில்வர் மெடலை வின் பண்ணியிருக்காங்க. டோக்கியோல நடைபெற்ற ஒலிம்பிக்ல எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது ஷி லிஃப்டட் ஏ டோட்டல் ஆஃப் எவ்வளவு இருக்கு 202 கிலோகிராம். ஓகே எவ்வளவு இருக்கு, நம்மளால 50 100 தூக்க முடியல, ஆனா அவங்க எவ்வளவு தூக்கிருக்காங்க 202. ஓகே 202 கிலோகிராம் எவ்வளவு பண்ணிருக்காங்க வெயிட் லிஃப்ட் பண்ணதுக்காக அவங்களுக்கு ஒலிம்பிக்ஸ்ல அவங்களுக்கு சில்வர் மெடல் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் மெஷரிங் கெப்பாசிட்டி. ஓகே எப்படி நம்ம
மெஷரிங் கெப்பாசிட்டி. கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிக்விட் திங்ஸை நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம். இது வரைக்கும் சாலிட் மெஷர்மெண்ட்டை பத்தி கொடுத்துருக்கோம். அடுத்து லிக்விடா இருக்கிறத எப்படி மெஷர் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. டு யூ ரிமெம்பர் த 1 liter பாட்டில்? நமக்கு ஞாபகம் இருக்கா 1 liter பாட்டில்? How many water bottles does your water bottle hold? How many water does your water bottle hold? உன்னோட வாட்டர் பாட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 literனா எவ்வளவு வரும்? நம்ம 1000 ml. ஓகே 1000 ml ஈஸியா நம்மளால என்ன பண்ண 1 liter வாட்டர் பாட்டில் 1 liter ஆஃப் வாட்டர் தான் என்ன வரும் நம்மளுக்கு 1000 ml milliliter வாட்டர் வந்து நமக்கு ஈஸியா நம்ம கேரி பண்ணலாம். Find bottles and containers that can hold the following quantities of water. Write their names in the appropriate columns in the table given below. Okay, find bottles and containers. Okay, less than 1 liter எதுலாம் இருக்கும், 1 liter எதுலாம் இருக்கும், more than 1 liter என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத நம்மளா பார்த்து எழுத சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே லெஸ் தேன் 1 liter அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது என்ன வரும், தட் இஸ் 500 ml ஜூஸ் பாட்டில்ஸ். இப்போ நம்ம நிறைய ஜூஸ் பாட்டில்ஸை பார்த்தோம்னா சின்ன சின்ன ஜூஸ் பாட்டில்ஸ் பார்க்குறோம். ஓகே 500 ml ஜூஸ் பாட்டில்ஸ். 1/2 liter ஜூஸ் வாங்குறோம் இல்லையா. ஓகே இது பார்க்குறோம் ஃபேண்டா கோகோ கோலா இதெல்லாம் 1/2 liter வாங்குறோம். அப்போ 500 லெஸ் தேன் 1 literல ஃபர்ஸ்ட் 500 ml ஜூஸ் பாட்டில். அதே மாதிரி என்னென்ன எழுதுறோம் நம்ம 250 ml ஆயில். ஓகே 250 ml ஆயில், 500 ml ஆயில் கூட வரும். ஓகே ml அப்படின்றது என்னன்னா மில்லி லிட்டர். சின்ன யூனிட் வந்து ml, பெரிய யூனிட் வந்து லிட்டர். ஓகே ஸோ 500 ml என்ன ஒரு 250 லெஸ் தேன் 1 literன்னு வரும்போது 500 250 100 இப்படிதான் வரும். ஓகே ஸோ 250 ml என்னன்னு சொல்றோம் ஆயில். அதே மாதிரி 100 ml டீ கப். இப்போ பாக்குறோம்னா என்ன பாக்குறோம் நம்ம டீ கப் கொடுக்குறாங்களே, டீ கொடுக்குறாங்களே, அது எவ்வளவு வரும் தோராயமா ஒரு 100 ml. ஓகே அப்ப 100 ml டீ கப் இதெல்லாம் நம்ம லெஸ் தென் 1 liter. நெக்ஸ்ட் எக்ஸாக்ட் 1 liter அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு சொல்லலாம் நம்ம எக்ஸாக்ட் 1 liter அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் பாட்டில். நம்ம டெய்லி ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வர வாட்டர் பாட்டில் எவ்வளவு 1 liter. அதே மாதிரி 1 liter நம்ம பாக்குறோம் மில்க் பேக்கெட். மில்க் பேக்கெட் 1 liter மில்க் பேக்கெட் இருக்கு. அதே மாதிரி இங்க கூட எழுதலாம் 500 ml ஜூஸ் பாட்டில், 500 ml மில்க் பேக்கெட்டும் எழுதலாம். மில்க் பேக்கெட் மில்க் பேக்கெட். நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம்னா அதே மாதிரி மோர் தென் 1 liter அப்படின்னு பார்க்கும்போது பெருசா ஜூஸ் பாட்டில் பார்க்கறோம் நம்ம 2 liter ஜூஸ் பாட்டில். கோகோ கோலா இதெல்லாம் ஃபேண்டாலாம் என்ன வரும் நம்மளுக்கு பெருசா வரும். அப்ப 2 liter ஜூஸ் பாட்டில். அதே மாதிரி தண்ணி கேன், தண்ணியில அப்ப 10 liter என்ன வரலாம் நம்ம 10 liter வாட்டர் கேன் பாக்குறோம். 10 liter வாட்டர் கேன் தண்ணி கொண்டு வர்றது 10 liter வாட்டர் கேன். அதே மாதிரி மோர் தென் 1 liter 2 liter ஆயில் கூட சொல்லலாம். அதே மாதிரி 5 liter கெப்பாசிட்டி உள்ள பக்கெட், 5 liter பக்கெட்ஸ் இதெல்லாம் என்னன்னு சொல்லலாம் மோர் தென் 1 liter. Next, take help from your teachers and parents to collect different bottles with different capacities. 500 ml, 250 ml, 100 ml, 50 ml, 10 ml. Take help from your teachers and parents to collect different. உங்களோட parents கிட்டயும் teachers கிட்டயும் help கேட்டு okay different bottle, different capacity இருக்கிற bottle எதுனா 500 ml, 250 ml என்ன இருக்கும், 100 ml எவ்வளவு இருக்கும், 50 ml எவ்வளவு இருக்கும். அதே மாதிரி 10 ml, 5 ml. இப்போ perfumes பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் 10 ml, 50 ml பர்ஃபியூம்ஸ் பாக்குறோம். 100 ml ஆயில் பேக்கெட் பாக்குறோம். 250 ml வாட்டர் கேன் ஆயில் சொல்லலாம். 500 ml என்ன இருக்கு ஆயில் இருக்கு, மில்க் பேக்கெட் இருக்கு. இதெல்லாம் 500. அப்புறம் we often write L for liter. ஓகே ஸ்மால் எல், இது கேபிட்டல் எல் போட்டுக்காது. எல் அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன சொல்ல நம்ம லிட்டர். அதே மாதிரி ml அப்படின்றது என்னன்னா மில்லி லிட்டர். மில்லி லிட்டர் அப்படின்றது என்னன்னா ஸ்மாலஸ்ட் யூனிட். ஓகே ஸ்மால் யூனிட் எதுன்னா ஸ்மால், மில்லி லிட்டர்ன்றது ஸ்மால். ஓகே லிட்டர்ன்றது பிக் யூனிட். ஓகே அப்ப எத்தனை மில்லி லிட்டர் சேர்ந்தது 1 liter அப்படின்னு பார்க்கும்போது 1000 மில்லி லிட்டர் சேர்ந்ததுதான் 1 liter. 1000 மில்லி லிட்டர் சேர்ந்தது 1 liter. அதே மாதிரி 500 மில்லி லிட்டர் சேர்ந்தது என்னன்னு சொல்ல நம்ம ½ liter. ஓகே 250 மில்லி லிட்டர் சேர்ந்தது அதே மாதிரிதான் 250 மில்லி இருந்தது குவார்டர். ஓகே 1/4 L அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் let us find அப்படின்ற டாபிக்ல how many 500 ml bottles will fill a 1 liter bottle. இங்க 500 ml ஆட் பண்றாங்க. இங்க 1 liter பாட்டில் இருக்கு. எத்தனை 500 ml பாட்டில் ஊத்துனா 1 liter பாட்டில் நிரம்பும்னு கேக்குறாங்க. 500 ml plus 500 ml is equal to எவ்வளவு வரும், that is 1000 ml. 1000 ml ன்றது எவ்வளவு 1 liter. அப்ப 1000 ml is equal to 1 liter. 500 ml is equal to என்ன வரும் ½ liter. அப்ப ½ liter எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 500 ml. அப்ப 1000 divided by 2 அப்படின்னு பார்க்கும்போது 500 ml. Otherwise 1/2 liter.
அப்ப இங்க என்ன ஆயிடுது, அடுத்து ஃபர்ஸ்ட் 1 லிட்டர் ஃபர்ஸ்ட் ஒரு 500 ml ஆட் பண்றாங்க, அடுத்து ரெண்டாவது 500 ml ஆட் பண்றாங்க. அப்ப how many 5 ml bottles-னா 2 500 ml bottles. ஓகே, 2 500 ml bottles fill 1 liter bottle அப்படின்னு ஆன்சர் எழுதலாம். அப்ப 2 500 ml, இது ஒரு 500 ml ஆட் பண்றாங்க, அடுத்து ரெண்டாவது ஒரு 500 ml பாட்டில் ஆட் பண்ணும்போது என்ன ஆயிடும், இந்த பாட்டில் ஃபில் ஆயிடும். நெக்ஸ்ட், how many 250 ml bottles will fill 1 liter bottle? ஓகே, அப்ப அதே மாதிரி 250 ml சப்டிவைஸ் என்னன்னு சொல்றோம், நம்ம 1/4 லிட்டர்னு சொல்றோம். அப்போ 1/4 லிட்டர். அப்ப இது எத்தனை 250 ml 1 லிட்டர் பாட்டில் எடுத்துக்கிறோம், இது 1 லிட்டர் பாட்டில், இது 250 ml. நான் எத்தனை ஆட் பண்ணணும்னா இங்க என்ன வரும் நம்மளுக்கு, எனக்கு ஓகே எத்தனை நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு வந்து 1 லிட்டர் பாட்டில் ஃபில் ஆகும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 250 ml ஆட் பண்றேன், நெக்ஸ்ட் ரெண்டாவது ஒரு 250 ml ஆட் பண்றேன், மூணாவது ஒரு 250 ml ஆட் பண்றேன், நாலாவது ஒரு 250 ml ஆட் பண்ணனா எனக்கு எவ்வளவு வருது, தட் இஸ் 1000 மில்லிலிட்டர்ஸ் வருது, ml வருது. அப்ப 1000 ml அப்படின்றது என்னன்னு சொல்ல, நம்ம 1 லிட்டர். அப்ப 250 ml அப்படின்னு சொல்லும் போது குவார்டர் லிட்டர், தட் இஸ் 1/4 L. How many 100 ml bottles will fill a 1 liter bottle? அப்ப எத்தனை, இதே மாதிரி இங்க how many 250 ml bottlesனா 4. Okay, 4 250 ml bottles will fill a 1 liter bottle எழுதலாம். Next, how many 100 ml bottles will fill a 1 liter bottle? இதே மாதிரி இது 1 liter bottle எடுத்துக்கிட்டாங்க, இது 100 ml. எத்தனை 100 ml ஆட் பண்ணோம்னா 1 liter வரும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு 100 ஆட் பண்றேன், நெக்ஸ்ட் ஒரு 100 ஆட் பண்றேன், நெக்ஸ்ட் ஒரு 100, நெக்ஸ்ட் ஒரு 100 ml, நெக்ஸ்ட் ஒரு 100 ml, அடுத்து 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 ஒரு 100 ml. அப்ப மொத்தம் எத்தனை நான் ஆட் பண்ணிருக்கேன், 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்ப நான் எத்தனை இருக்கேன், 10 100 ml பாட்டில்ஸ் ஆட் பண்ணனா எனக்கு என்ன இருக்கு, 1 லிட்டர் பாட்டில் ஃபில் ஆகும். அப்ப 10 100 ml bottles fill a 1 liter bottle. Next, how many 250 ml in half liter அப்படின்னு கேக்குறாங்க. half literனா எவ்வளவு சொல்லலாம் நம்ம, 500 ml. half liter அப்படின்றது எவ்வளோ, 500 ml. அப்ப how many 250 ml அப்படின்னு பார்க்கும்போது 250 plus 250, அப்ப 250 ml சேர்ந்ததுன்னா எவ்வளவு வரும், ஒரு 500 ml. ஆர் அதர்வைஸ் இது என்னன்னு சொல்லணும், 250 ml in half liter, அதர்வைஸ் 500 ml. அரை லிட்டர்ல எத்தனை 250 ml இருக்கு அப்படின்னு பார்த்தா 2 250 ml சேர்ந்ததுதான் அரை லிட்டர், அதர்வைஸ் 500 m. அதே மாதிரி எத்தனை 100 ml சேர்ந்தது அரை லிட்டர், இதே 500 ml. ஓகே, 500 மில்லிலிட்டர்ஸ்ல எத்தனை 100 சேர்ந்ததுன்னா 5. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன, அதெல்லாம் 5. அதே மாதிரி எத்தனை 250 மில்லிலிட்டர் ஒரு 750 மில்லிலிட்டர்ல இருக்கு, அப்ப 3 times we want to add 250 plus 250 plus 250. அப்ப 1 2 3, அப்ப எத்தனை வரும், 3 250 milliliter in 750 milliliter. Next, 100 ml in 800 milliliters. அப்ப 100 எத்தனை 100 ml 800 millilitersல இருக்கு, அப்ப 100 plus 200 300 400 500 600 700 800. அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு, 800 ml bottles, that is 800 ml in 800 ml. Next, let us do அப்படின்ற டாபிக்ல find a dosing cup or a bottle of 10 ml and try to find how many 10 ml will fill a 100 ml bottle. இப்பதான் பார்த்தோம் இல்லையா, find a dosing cup. ஓகே, இங்க சின்ன கப்பு கொடுத்துருக்காங்க. டோசிங் கப்னா இப்ப காஃப் சிரப்லாம் வருது இல்லையா, குட்டியா 100 ml 10 ml. அப்ப எத்தனை 10 ml சேர்ந்தது, ஓகே 10 ml will fill a 100 ml bottle அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்பதான் பார்த்தோம் இல்லையா. ஓகே, எத்தனை வரும், 10 into 10 100. ஓகே, 10 இது என்ன வரும் 10, அப்ப 10 into 10 அப்ப 10. ஓகே, 10 ml என்ன வரும், that is dosage cup. dosage cup எத்தனை வரும், will fill a 100 ml bottle. Next, find how many 10 ml dosing cups will fill a 250 ml glass. அப்ப 2 that is 25, அது என்ன 25 into 10 250. How many, that is 10 ml dosing cups will fit 500 ml. அப்ப எப்படி இருந்தா 50 into 100. இங்க என்ன எழுதலாம், 25 into 10, அப்ப 250 வந்துருது இல்லையா. இங்க என்னன்னு சொல்லலாம், that is 50 into 10, அப்ப எப்படி எழுதலாம், இங்க 15 எழுதலாம் ஆன்சர். அதே மாதிரி இங்க 10 ml dosing cups will fill 1 liter bottle. அப்ப எவ்வளவு வரும், ஓகே that is 10, that is 100 into 10, 100. ஏன்னா 1 லிட்டர்ன்றது எவ்வளவு, 1000 மில்லிலிட்டர் இல்லையா, 1000 மில்லிலிட்டர். அப்ப எவ்வளவு வரும், that is 100. Answer for this is 100. How many 1 ml droppers will fill a 10 ml dosing cup? ஓகே, how many 1 ml droppers. ஓகே, இங்க இருக்கு இல்லையா 1 ml 1 ml 1 ml இருக்கு இல்லையா, அது மாதிரி எத்தனை
how many 1 ml droppers ஓகே எதுவும் ஒரு 10 ml dosing cupல விழும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நமக்கே தெரியும் எத்தனை வரும், that is less than, that is 10 drops. ஒரு டிராப் 1 ml னா 10 drops என்ன வரும், 10 ml. how many droppers will fill a teaspoon? ஓகே எத்தனை டிராப்ஸ் இந்த டீஸ்பூன்ல நான் ஆட் பண்றேன், எத்தனை டீஸ்பூன்ல, ஒரு டீஸ்பூன்ல எத்தனை டிராப்ஸ் ஆட் பண்ணா டீஸ்பூன் ஃபில் ஆகும் அப்படின்னு அசம்ஷன்ல கேக்குறாங்க. 10 ஒரு 15 drops, ஒரு 15 drops ஆட் பண்ணோம்னா என்ன ஒரு டீஸ்பூன் ஃபில் ஆகும். நெக்ஸ்ட் find out how much of these liquids are used at a time, or find out how much of these liquids are used at a time. eye drops இப்ப நம்ம கண்ணுக்கு போற மாதிரி தான் ஐ டிராப்ஸ் சொல்லுவோம். அது என்னன்னு சொல்லுவோம், less than 1 ml, just ஒரு drop. இதெல்லாம் டிராப்ல தான் போடுவோம். அப்ப என்ன ஆகும், லெஸ் தென், டிராப் கூட சின்ன டிராப், அப்ப லெஸ் தென் 1 ml at a time. ஒரு டைம் எவ்வளவு ஆட் பண்ணும் கன் டிராப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது that is less than 1 ml at a time. ஹனி அப்படின்னு பார்க்கும்போது ஹனி எவ்வளவு எடுத்துக்கலாம் நம்ம, 1 to 2 teaspoon. அப்ப என்னன்னு சொல்லலாம், 5 to 10 ml எடுத்துக்கலாம். 5 to 10 ml இல்லைன்னா 5 to 15 ml கூட எடுத்துக்கலாம். அதர்வைஸ் டீஸ்பூன்ல எழுதுனா 1 to 3 டீஸ்பூன்ல எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் காஃப் சிரப் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கே சொல்லுவாங்க டாக்டர்ஸ், மூடியில இருக்கும் 5 ml இருக்கும். அப்ப என்ன எடுத்துக்கலாம், ஒரு டைம் 5 ml, அப்ப 5 to 10 ml, 2 times எடுக்கணும்னா 5 to 10 ml. ஓகே 1 to 2 teaspoons. குக்கிங் ஆயில் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு வரும், 15. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் 15 ml to 30 ml, 3 times குக் பண்றோம்னா நம்மளுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது 15 ml to 30 ml யூஸ் பண்ணா பெஸ்ட் குக்கிங் ஆயில். இது ஐ டிராப்ஸ், இது ஹனி, இது என்ன ஒரு காஃப் சிரப், இது என்னது, இது ஆயில் கொடுத்துருக்காங்க. அடுத்து மிஸ்டர் கிருஷ்ணா பேக்கேஜஸ் பெர்ஃபியூம்ட் ஆயில்ஸ் இன் டிஃபரெண்ட் சைஸ்டு பாட்டில். மிஸ்டர் கிருஷ்ணா அப்படின்ற ஒரு ஷாப் வச்சிருக்காரு. அவர் என்ன பண்றாரு, ஆயில், ஓகே மிஸ்டர் கிருஷ்ணா பேக்கேஜ் பெர்ஃபியூம்டு ஆயில்ஸ், ஓகே பெர்ஃபியூம்டு ஆயில் பிசினஸ் பண்றாரு. பெர்ஃபியூம்னா வாசனை நிறைந்த ஆயில் வந்து வச்சிருக்காரு. இன் டிஃபரெண்ட் சைஸ்டு பாட்டில்ஸ், ஓகே வெவ்வேறு அளவிலான பாட்டில் வச்சிருக்காரு. டூரிங் எ ஃபெஸ்டிவல் த ஃபாலோயிங் கஸ்டமர்ஸ் ஆஸ்க்டு ஃபார் 1 liter பெர்ஃபியூம்டு ஆயில். ஓகே இப்போ ஃபெஸ்டிவல் டைம்ல நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்ன கேட்கறாங்க, 1 liter பெர்ஃபியூம்டு ஆயில்ஸ் கேட்கறாங்க. ஆனா டிஃபரெண்ட் சைஸ் பாட்டில்ல கேட்கறாங்க. Write the number of bottles each of them will get. Mrs. Shetty wants bottles of 500 ml each. அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னு கேட்கனா, மிஸ்ஸஸ் ஷெட்டி வாண்ட்ஸ் பாட்டில்ஸ் ஆஃப் 500 ml. ஆனா அவங்க கேட்கறது 1 liter எனக்கு எப்படி வேணும்னு கேட்கறாங்க, 500 ml கேட்கறாங்க. அப்ப ஓகே ரைட் த நம்பர் ஆஃப் பாட்டில்ஸ் கேட்கறாங்க. இங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து ரைட் த நம்பர் ஆஃப் பாட்டில்ஸ். அப்ப ஒரு பாட்டில் 500, நெக்ஸ்ட் பாட்டில் ஒரு 500. அப்ப எத்தனை பாட்டில்ஸ் தேவைப்படுது, 2 bottles. மிஸ்டர் முத்துக்குமார் வாண்ட்ஸ் பாட்டில்ஸ் ஆஃப் 200 ml each. அப்ப 200 ml எத்தனை 200 ml, 200, 400, 600, 800, 1000. அப்ப எவ்வளவு வரும் நம்மளுக்கு டோட்டலா, that is 200 ml வந்ததுன்னா எவ்வளவு வரும், 1000. that is 1 liter அப்படின்றது எவ்வளவுனா 1000 ml, 1000 milliliters சேர்ந்ததுதான் 1 liter. அப்ப 5. அப்ப இங்க எவ்வளவு வருது, 5 200 ml சேர்ந்ததுன்னா என்ன வரும், ஒரு 1 liter. நெக்ஸ்ட் மிஸ்ஸஸ் நளினி வாண்ட்ஸ் பாட்டில்ஸ் ஆஃப் 100 ml each. நளினிக்கு 1 liter எப்படி இருக்கும், 100 ml வேணும்னு கேட்கறாங்க. அப்ப எத்தனை 100 ml, 10 hundreds சேர்ந்தோம்னா நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு, 1000 milliliter. அப்ப எவ்வளவு வருது, 10 bottles தேவைப்படுது அவங்களுக்கு. ஓகே 10 நம்பர் ஆஃப் பாட்டில்ஸ் எத்தனை, 10 பாட்டில்ஸ்ல ஒரு பாட்டில் 100 ml, 10 bottles 1000. ஓகே 1000 milliliter is equal to 1 liter. அவங்களுக்கு 10 bottles தேவைப்படுது. மிஸ்டர் ஷெட்டிக்கு 2 bottles, ஒன்னு 500 ml, அரை லிட்டர். மிஸ்டர் முத்துக்குமார் எவ்வளவு வருது, 200 ml. எத்தனை பாட்டில் தேவைப்படுது அவங்களுக்கு, 5 bottles. மிஸ்ஸஸ் நளினி வாண்ட்ஸ் பாட்டில்ஸ் ஆஃப் 10 ml. அப்ப எவ்வளவு வரும், 100 ml அவங்களுக்கு தேவைப்படுது. அப்ப 10 bottles. மிஸ்ஸஸ் கண்ணன் வாண்ட்ஸ் பாட்டில்ஸ் ஆஃப் 50 ml each. அப்ப 50 ml என்னன்னு சொல்றோம், 20 into 50. 20 into 50 எவ்வளவு வரும், that is 1000 ml. அப்ப ஆல்ரெடி 50 ml அப்படின்னு கொடுத்தாலும் நம்மள என்ன வரும், 20 bottles அவங்களுக்கு 50 ml தேவைப்படுது. அப்ப 20 அப்படின்னு எழுதலாம். Next, estimate and verify by measuring used bottles you have collected for this purpose. For example, 500 ml, 250 ml, 100 ml, 50 ml and 10 ml. Estimate and verify. Okay, just தோராயமா சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், நீ வெரிஃபை பண்ணணும். Use the bottles you have collected for this purpose. For example, அதே மாதிரி எந்தெந்த பர்பஸ்க்காக இங்க கொடுத்திருக்காங்க, கண்டெய்னர்ஸ் கொடுத்திருக்காங்க, எஸ்டிமேட் ஆக்சுவல் கெப்பாசிட்டி எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வாட்டர் பாட்டில் எவ்வளவு இருக்கு நம்மளுக்கு, 1 liter இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 1/2 liter. ஓகே ஆக்சுவல் கெப்பாசிட்டி என்னவா இருக்கலாம் நம்மளுக்கு, 2 liters வரலாம். அப்ப 1 liter வாட்டர் பாட்டில் வந்து 1 liter. ஆக்சுவல் கெப்பாசிட்டி எவ்வளவு வரும், that is 2 liters. நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே கிளாஸ் எவ்வளவு வருது, that is 250 ml.
கிளாஸை வெயிட் பண்ணோம்னா எவ்வளோ வருது 250 ml. ஆக்சுவலாக எவ்வளோ வருது அப்படின்னா தட் இஸ் 200. நெக்ஸ்ட் மக் அப்படின்னு பார்க்கும்போது அதோட வெயிட் பார்க்கும்போது தட் இஸ் 350. ஓகே, எவ்வளோ வருது 350 ml வருது. அதே ஆக்சுவல் கெப்பாசிட்டி வந்து 300. அதே மாதிரி ஜக்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 1.5. இங்க பார்க்கும்போது 2 வருது. தட் இஸ் 2. பக்கெட் வரும்போது 10 லிட்டர் பக்கெட், இங்க வரும்போது தட் இஸ் 15 லிட்டர்ஸ். ஆக்சுவல் வெயிட் வந்து 15 லிட்டர்ஸ் பக்கெட். இது 10 லிட்டர்ஸ், இது 15 லிட்டர். டீஸ்பூன் அப்படின்னு பார்க்கும்போது 5 ml. டீஸ்பூன் வந்து 5 ml. இங்க எவ்வளவு ஆக்சுவல்னா 6 ml. அதே மாதிரி இங்க பவுல் அப்படின்னு பார்க்கும்போது 500 ml. இங்க வந்து எவ்வளவு வரும் தட் இஸ் 400 ml பவுல் ஆக்சுவல் வெயிட். Next, let us explore the topic. Visit nearby shops and make a list of different items that are sold in the following quantities. Okay, visit the nearby shops. கிட்ட இருக்கிற ஒரு கடைக்கு போறீங்க, அங்க நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க விக்கிறதுக்காக. In the following quantities. Okay, different quantitiesல கீழே வச்சிருக்காங்க, அதை பார்க்கலாம் என்னன்றது. ஓகே, 50 ml எது எதெல்லாம் இருக்கு, 100 ml எது எதுல தான் இருக்கு, 200 ml என்னென்னலாம் இருக்கு, 250 ml என்னென்ன இருக்கு, 500 ml என்ன இருக்கு, 900 ml என்னென்ன இருக்கு அப்படின்றத என்ன சொல்லியிருக்காங்க, நம்மள ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 50 ml அப்படின்னு பார்க்கும்போது நமக்கே தெரியும் 50 ml அப்படின்னு பார்க்கும்போது பர்ஃப்யூம்ஸ் இருக்கும். பர்ஃப்யூம்ஸ், ஐ ட்ராப்ஸ். இப்போ மெடிக்கல் ஷாப்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா என்னன்னு சொல்ல நம்ம ஐ ட்ராப்ஸ் இருக்கும். அதே மாதிரி சானிட்டரி ஐட்டம்ஸ். ஓகே, சானிடைசர் அது எவ்வளவு இருக்கும் 50 ml வந்து அவைலபிள். 100 ml அப்படின்னு பார்க்கும்போது சாஸ், 100 ml பார்க்கும்போது சாஸ், டொமேட்டோ சாஸ் அப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா, டொமேட்டோ. அப்புறம் வேற என்ன இருக்கு, அந்த இது சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், இதெல்லாம் 100 ml அவைலபிள். நெக்ஸ்ட் ஷாம்பூ 200 ml என்ன இருக்கும், ஜூஸ். வாட்டர் பாட்டில் கூட இருக்கும், வாட்டர் கூட அவைலபிளா இருக்கும். ஜூஸ், வாட்டர் பாட்டில், கோலா, பெயிண்ட் பாக்ஸ், இதெல்லாம் 200 ml. நெக்ஸ்ட் 250 ml பார்க்கும்போது மில்க். ஓகே, மில்க் பார்க்குறோம். நெக்ஸ்ட் கிரீம், இங்கேயும் வாட்டர் பாட்டிலும் இருக்கும், வாட்டரும் இருக்கும். 250 ml வாட்டர் இருக்கும். அதே மாதிரி 500 ml என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஆயில். நெக்ஸ்ட் மில்க் பேக்கெட். நெக்ஸ்ட் கீ பேக்கெட், கீ. இங்கே பார்க்கும்போது 900 ml மெஜாரிட்டி என்ன இருக்குன்னா ஜூஸ். பெருசா இருக்கும்போது என்ன இருக்கும், ஜூஸ் பாட்டில்ஸ் இருக்கும். அதே மாதிரி பாடி லோஷன்ஸ். நெக்ஸ்ட் சோப் ஆயில், சானிட்டரி ஐட்டம்ஸ். இது எல்லாமே என்ன பார்க்கலாம், 900 ml பார்க்கலாம். How many liters of water do you drink in a day? How did you find out? அடுத்த கொஸ்டின், let us find அப்படின்ற டாபிக்ல how many liters of water do you drink in a day? ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கிற, நீ எவ்வளவு தண்ணி குடிக்கிற. how did you find out, எப்படி நீ கண்டுபிடிக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எத்தனை லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு பார்க்கும்போது 3 liters of water டெய்லி குடிக்கணும். ஓகே, 3 liters of water. how many liters? 3 liters of water I drink. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்றோம், I drink 3 liters of water in a day. ஓகே, 6 டைம்ஸ் நான் என்ன பண்றேன்னா 500 ml பாட்டில்ஸ், 500 ml சின்னதா வாட்டர் பாட்டில் 500 ml பாட்டில்ஸ்ல நான் என்ன பண்றேன் 6 டைம்ஸ் குடிக்கிறேன். அப்ப அது மூலமா என்ன வருது, நான் 3 liters. ஓகே, 6 into 5 அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு வருது, தட் இஸ் 3 liters. 3000 milliliters of water நான் டெய்லி குடிக்கிறேன். 3000 milliliters ஆர் என்னன்னு சொல்ல நம்ம 3 liters. 3000 milliliters or 3 liters of water. அப்ப how many liters of water do you drink every day அப்படின்னு பார்க்கும்போது நான் எவ்வளவு குடிக்கிறேன், 3 liters டெய்லி குடிக்கிறேன். எப்படி குடிக்கிறேன் அப்படின்னா 6 times 500 ml குடிக்கிறேன். எவ்வளவு மொத்தம் 3000 milliliters or 3 liters of water வருது. how did you find out அப்படின்னு பார்க்கும்போது 6 into 500 ml 3000 milliliter. next, how much water can a crow drink at a time? அதே மாதிரி காகம் இருக்கு இல்லையா, காகம் வந்து தண்ணி எப்படி குடிக்கும், எவ்வளவு ஒரு டைம் குடிக்குதுன்னா அது எவ்வளவு வாட்டர் குடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் 10 to 20 ml. ஓகே, 10ல இருந்து 20 மில்லிலிட்டர் அது வந்து என்ன பண்ணும், தண்ணி குடிக்கும். நிறைய டைம் அந்த பீக்ஸ் உள்ள விட்டு குடிக்கும் இல்லையா, அப்ப 10 to 20 ml குடிக்கலாம். நெக்ஸ்ட், how much milk do you drink in one day? ஓகே, ஒன் டேல ஒரு நாளைக்கு. ஓகே, ஒரு நாள்ல நீ எவ்வளவு வந்து இது குடிக்கிற, பால் குடிக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. how much milk do you drink in one day? இப்ப ஒரு டைம் எவ்வளவு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் 500 ml நான் 1/2 லிட்டர் குடிக்கிறேன். 500 ml எப்படி குடிக்கிறேன் அப்படின்னா 2 glass. ஓகே, 2 glasses of
2 glasses of எவ்வளவு வரும் 250 ml. ஓகே 2 கிளாஸ். அதே மாதிரி இங்க கூட என்னன்னு சொல்லலாம் 6 glasses of 500 ml. நெக்ஸ்ட் how much water does an elephant drink in a day? அதே மாதிரி யானை ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்குது அப்படின்னு பார்க்கும்போது 100 to 200 liters. அது இருக்கிறதுலயே என்ன வருது வெயிட்டான அனிமல் இல்லையா, அதெல்லாம் அதுக்கு தண்ணி அதிகமா தேவைப்படுது. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 100 to 200 liters அதுக்கு தேவைப்படுது. What do you use the most water for? What do you use the least water for? Compare this with few others in your grade. In which activities is your water usage the same? Okay, what do you use the most water? நீ தண்ணி எதுக்காக அதிகமா செலவு பண்ற, எதுக்காக கம்மியா செலவு பண்ற? அதே மாதிரி உன் கிளாஸ்ல படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணு, எந்த ஆக்டிவிட்டிஸுக்கு தண்ணி சேமா செலவாகுது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப டெய்லி நம்ம தண்ணி எதுக்காக யூஸ் பண்றோம்? ஃபார் பேதிங். ஓகே, குளிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் டாய்லெட்டுக்கு யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். கிளீனிங்க்கு யூஸ் பண்றோம். இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு தண்ணி தேவைப்படுது. So how much water may be used in the following activities? ஓகே, அவங்களே சில ஆக்டிவிட்டிஸ் கொடுத்திருக்காங்க, எவ்வளவு தண்ணி தேவைப்படுதுன்னு கேக்குறாங்க. வாட்டர் ஃபார் டேக்கிங் எ ஷவர். ஓகே, குளிக்கிறதுக்காக எவ்வளவு, பாத் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு ஆகுது நம்மளுக்கு 50 liters. For example, 50 liters of water we need. Watering crops in a field. ஓகே, தண்ணி. ஓகே, இப்போ கிராப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன வருது நம்மளுக்கு, நெற்பயிர்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இங்க எவ்வளவு டிபெண்ட்ஸ் அப்பான் த சைஸ் ஆஃப் த கிராப், தட் இஸ் 1000 ml to 1000 liters to 5000 liter per day. பெரிய வந்து நிலம் பெருசா இருக்கும்போது நிறைய கிராப்ஸ் இருக்கும், அப்ப அதுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் த சைஸ். ஓகே, அப்ப யூஸ்வலா வாட்டரிங் கிராப்ஸ் இன் ஃபீல்ட் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பார்க்கும்போது 1000 liters to 5000 liters தேவைப்படுது. அவர் ஃபிளாரிங் பிளான்ஸ். ஓகே, வீட்டுல வச்சிருக்கிற செடிகளுக்காக எவ்வளவு தண்ணி செலவாகுது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, வீட்டுல வச்சிருக்கிற செடிகளுக்காக எவ்வளவு தண்ணி செலவு பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது 1 to 5 liters. 1 liter to 5 liters of water தேவைப்படுது. நெக்ஸ்ட் வாஷிங் க்ளோத்ஸ். ஓகே, வாஷிங் துணி துவைக்கிறதுக்காக எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மெஷின்ல துணி துவைக்கிறோம்னா 25 liters தேவைப்படுது. மேனுவலா துணி துவைக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது 100 liters. அப்போ 25 liters to 100 liters நமக்கு என்ன பண்ணுது தேவைப்படுது. நெக்ஸ்ட் கிளீனிங். அடுத்து ட்ரிங்கிங். நம்ம சொன்னோம் இல்லையா ட்ரிங்கிங் வாட்டர். ட்ரிங்கிங் நம்மளே சொல்லிட்டோம், எவ்வளவு வருது ட்ரிங்கிங் 3 liters of water every day. 3 liters. ஓகே, கிளீனிங் பர்பஸ்க்காக எவ்வளவு வரும் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் 5 liter to 10 liter. 5 to 10 liter to 10 liter அப்படின்னு எழுதலாம் நம்மளாவே. நெக்ஸ்ட் கண்டெய்னர்ஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் கெப்பாசிட்டி. அப்ப எந்தெந்த கீழே ஓகே ஒரு லிக்விட் திங்ஸை மெஷர் பண்ணோம்னா எந்த மாதிரி கண்டெய்னர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பால் வாங்குற கடையில இதெல்லாம் பாக்குறோம். அதே மாதிரி ஆயில் ஸ்டோர்ஸ்ல இந்த மாதிரி மெஷரிங் கண்டெய்னர்ஸை நம்ம பார்க்க முடியுது. இது 50 ml, இது 100 ml, இது 200 ml, இது 500 ml, இது 1000 ml. Have you seen these measuring cans for measuring milk? ஓகே, மில்க் கடையில பார்த்திருக்கோம். அதே மாதிரி ஆயில் கடையில இதை நம்ம பார்த்திருக்கலாம். நெக்ஸ்ட் வாட்டர் கன்சர்வேஷன் இன் எவ்ரிடே லைஃப். நீரை சேமிப்பது எப்படி, ஒவ்வொரு அன்றாட வாழ்க்கையில நீரை நம்ம எப்படி சேமிக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. வாட்டர் கன்சர்வேஷன். ஹேவ் யூ எவர் நோட்டீஸ் எ ஸ்மால் ட்ரிப் ஆஃப் வாட்டர் ஃப்ளோயிங் ஃப்ரம் யோர் டேப் ஆர் வாட்டர் பியூரிஃபையர். இப்ப நம்ம வீட்டுல என்ன பண்ணிருக்கோம், நம்ம வாட்டர் பியூரிஃபையர் போட்டிருக்கோம். அப்ப என்ன ஆயிடுது, அதுல இருந்து இன்னொரு டேப்ல இருந்து லைட்டா பியூரிஃபை ஆக ஆக என்ன ஆகுது, ஓகே அன்கிளீன், அந்த கிளீன் ஆன வாட்டர், கிளீன் இல்லாத வாட்டர் கீழே வந்துகிட்டே இருக்கு இல்லையா. ஃப்ளோயிங் ஃப்ரம் யோர் டேப் ஆர் ட்ரிப் ஆஃப் வாட்டர் ஃப்ளோயிங் ஃப்ரம் யோர் டேப் ஆர் வாட்டர் பியூரிஃபையர். ஹேவ் யூ கன்சிடர்ட் ஹவு மச் வாட்டர் இஸ் ஆக்சுவலி பீயிங் வேஸ்டட். இதுல இருந்த வாட்டர் பியூரிஃபையர் மூலமா ஓகே இப்ப வாட்டர் பியூரிஃபையர் மூலமா எவ்வளவு தண்ணி வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு தெரியுமா. ஹவு மச் வாட்டர் இஸ் லாஸ்ட் இன் எ டே. ஓகே, ஒரு நாளைக்கு எவ்வளவு வாட்டர் வேஸ்ட் ஆகுது. டேக் ஏ கண்டெய்னர் அண்ட் புட் இட் அண்டர் த லீக்கிங் டேப் ஆர் வாட்டர் பியூரிஃபையர் ஃபார் அன் hour. ஒரு சின்ன கண்டெய்னரை எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ற, லீக்கேஜ் டேப். சில டைம்ல டேப் லீக் ஆகிற இடத்துலயும் தண்ணி வந்து சொட்டு சொட்டு சொட்டுன்னு போயிட்டே இருக்கும். அதர்வைஸ் வாட்டர் பியூரிஃபையர் இருக்கிற இடத்துலயும் தண்ணி வேஸ்ட் ஆகும். ஹவு மச் வாட்டர் இஸ் லாஸ்ட் இன் அன் hour ஃப்ரம் ஜஸ்ட் எ ஸ்லோ ட்ரிப். டிட் இட் சர்ப்ரைஸ் யூ. நீ மெஷர் பண்ணி பாத்தீங்கன்னா உனக்கே எவ்வளவு வாட்டர் வேஸ்ட் ஆகுது அப்படின்றது தெரியும். ஹவு மச் வாட்டர் இஸ் லாஸ்ட் இன் எ டே. அப்ப எப்படின்றது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு வருது அப்படி லீக்கேஜ் மூலமாவோ அல்லது வாட்டர் பியூரிஃபையரை யூஸ் பண்ற மூலமாவோ எவ்வளவு வேஸ்டேஜ் வருதுன்னா 100 ml to 500 ml. அது எவ்வளவுன்னா தட் இஸ் 1 to 5 ml per minute. ஒரு நிமிஷத்துக்கு 1 ml to 5 ml வரைக்கும் என்ன ஆகுது, தண்ணி லீக்கேஜ் நடக்குது. How much do you think is lost in a week?
ஓகே, அப்ப என்ன கேட்டிருக்காங்க, how much do you think, அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு எவ்வளவு லீக் ஆகுது, எவ்வளவு வாரத்துக்கு, ஒரு வாரத்துக்கு எவ்வளவு வேஸ்ட் ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க. 2.5 liter to 3.5 liters of water can be wasted. ஒரு நாளைக்கு 500 ml அப்படின்னு பார்க்கும்போது 7 டேஸ்க்கு எவ்வளவு வரும் மேக்ஸிமம் எவ்வளவு வரும் அப்படின்னு பார்க்கும்போது 3.5 liters வேஸ்ட் ஆகும். How would this wastage of water affect us? இந்த மாதிரி நம்ம தண்ணீரை வேஸ்ட் பண்றது மூலமா நமக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப how would this wastage of water affect us அப்படின்னு பார்க்கும்போது that is shortage of drinking water. ஓகே, நம்மளுக்கு என்ன, அதை குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது. அப்ப ஷார்டேஜ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் டெய்லி யூசேஜ். டெய்லி நம்ம தண்ணி யூஸ் பண்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் தண்ணி என்ன ஆகும், குறையும். அண்ட் டெய்லி யூஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இஸ் இட் காசஸ் வாட்டர் ஸ்கார்சிட்டி. கொஞ்சம் கொஞ்சமா இது மாதிரி எல்லா வீட்லயும் யூஸ் பண்ணும்போது, எல்லா வீட்லயும் வேஸ்ட் பண்ணும்போது இட் காசஸ் வாட்டர் ஸ்கார்சிட்டி. ஸ்கார்சிட்டினா என்ன, தண்ணி பஞ்சம். ஓகே, இட் காசஸ் வாட்டர் ஸ்கார்சிட்டி in the community. நம்ம வாழற இந்த சமுதாயத்துல என்ன ஆகும், வாட்டர் ஸ்கார்சிட்டி வரும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இட் இன்க்ரீசஸ் வாட்டர் பில்ஸ் as well as, ஒன்னா இருக்க தண்ணி மோட்டர் போட்டு இறைக்கிறோம் இல்லையா, அப்ப என்ன ஆகுது, இட் இன்க்ரீசஸ் வாட்டர் பில்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும், கரண்ட் பில்லை இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி மெயினா இட் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இட் ஆல்சோ affects plants and animals that depends on water. That's all. The lesson gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.